நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய டாக்டர் சண்முகவேல் ஐயாவை பற்றி நாம் சில குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். டாக்டர் ஐயா அவர்கள் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 1976 எம்பிபிஎஸ் முடித்து பெங்களூர் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் பணியாற்றி வருகிறார்கள். அசோசியேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியா, சர்ஜிக்கல் சொசைட்டி ஆஃப் பெங்களூர், ஃபெலோ ஆஃப் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இவை அனைத்திலும் வாழ்நாள் உறுப்பினராக இருந்து வருகிறார். மனவளக்கலை விஷனில் எம்எஸ்சி யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சி முடித்து ஆழியார் அறிவு திருக்கோவில் அறங்காவலராகவும் ஓசூர் அறக்கட்டளை அறங்காவலராகவும் தொடர்ந்து தொண்டாற்றி வருகின்றார்கள். மேலும் வேதாத்ரியன் இன்டர்நேஷனல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அறங்காவலராகவும் தொண்டாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்களின் வாழ்க்கை துணைவியாரும் மதிப்பிற்குரிய டாக்டர் மீராபாய் அம்மா அவர்களும் எம்பிபிஎஸ் முடித்து மருத்துவத்துறையில் தொண்டாற்றி வருகின்றார்கள் என்று அன்பர்களுக்கு தெரிவித்து நிகழ்ச்சிக்கு ஐயா அவர்களை அனைவரின் சார்பிலும் அன்போடு அழைக்கிறோம். ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, இந்த இவ்வளவு பேரை நான் படிச்சிருந்த டைம் இருக்காது, அப்படியே படிச்சிருங்க. அப்போ நம்ம இன்னொரு ஒன்று இருக்கு, இயற்கைக்கு எதிரானதா அப்படிங்கிறது முக்கியம். ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல மனிதன் காட்டுல விலங்குகளை வேட்டையாடி உணவை எடுத்துக்கொண்ட பொழுது ஒரு நாள் அவனுக்கு கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது, பல நாள் கிடைக்காது, பல நாள் அவன் பட்டினி இருந்திருக்கிறான். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவர்கள் பட்டினி இருந்ததனால் நம்முடைய மரபு அந்த பட்டினி குறைந்து விட்டது. ஆகையால் நாம் எடுக்கும் இந்த உணவு இயற்கையோடு இணைந்தது, மரபோடு இணைந்தது, மனித வாழ்க்கையோடு இணைந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கைக்கு எதிராக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது ஏன் சாப்பிடல அப்படின்னாக்க, ஒண்ணு சாப்பாடு கிடைக்கலன்னு, இன்னொன்னு ஏதாவது ஆன்மீகத்தில் இருக்கும் பொழுது எல்லா ஆன்மீக துறைகளுமே அந்த உணர்வை மேன்மையாக செய்கின்றார்கள். அதே சமயத்தில் நம்ம உடம்பு ஏதாவது வியாதியாக இருந்தாலும் கூட நாம் உணர்வு என்றால் அது ஒரு சிறந்த மருந்தாக மாறி உடலில் இருக்கும் அந்த வியாதியை குணப்படுத்துகிறது. அப்போ இந்த உண்ணாவிரதம் மனித இனத்தில் எப்பொழுது இருந்து இருக்கிறது அப்படின்னா, மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இந்த உண்ணாவிரதம் என்பது இருக்கிறது. அது எதுக்காக அவன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சண்டைக்கு போகும்போது அவனுடைய இஷ்ட தெய்வத்துக்கு பூஜை செய்யும், அதாவது உண்ணாவிரதம் இருந்து பூஜை செய்து அந்த தெய்வத்திற்கு பலி கொடுத்து அதுக்கப்புறம் வீரத்திலகத்துக்கு சண்டைக்கு போனாங்க. அதே மாதிரி எந்த சடங்காக இருந்தாலும் சரி, ஒரு கோவில் சடங்கா. இப்ப இதுக்கு வந்துட்டேன். எந்த காலத்திலிருந்து நமக்கு இந்த கல்ச்சர் இருக்கு அப்படின்னா, மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கிறதுங்கிறதுதான். இந்த உண்ணா நோன்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொரு மதங்களிலும் இந்த உண்ணா நோன்பு இருந்திருக்கிறதுங்கிறதா உண்மை. அது உதாரணமா நம்மளுடைய ஹிந்து கலாச்சாரப்படி எந்த தொழிலை எடுத்தாலும் நாம் உண்ணா நோன்பு இருந்துதான் செய்கிறோம். அதே சமயத்துல யூதர்கள் இதில் கப்பு என்ற ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறது. முஸ்லிம் அவர்களிடம் ரம்ஜான் என்று ஒன்று இருக்கின்றது. கிறிஸ்டியானிட்டியில லென்ட் ஃபாஸ்டிங்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி எல்லா மதங்களுமே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம்தான் இந்த உண்ணா நோன்பு. அதே சமயத்துல ஹிப்போக்ரட்டிஸ் காலத்திலிருந்து, ஹிப்போக்ரட்டிஸும் உண்ணாவிரதத்தை பற்றி கூறினார்கள். ஆயுர்வேதம், நம்மளுடைய சித்த வைத்தியம் இரண்டிலுமே உண்ணாவிரதம் மிகவும் உன்னதமாக கருதப்படுகின்றது. ஆகையால் எல்லா மருத்துவத்திலும், அலோபதி மருத்துவத்திலும் எங்கள் மருத்துவத்திலும் உண்ணாவிரதம் என்பது ஒரு முக்கியம். அது உணவு பத்தியம் என்ற வகையில் சொல்லுவோம். அதுல உண்ணாவிரதம் என்பது மிகவும் முக்கியம். அதுல இந்த விரதங்கள் இருக்கும் பொழுது நிறைய சந்தேகங்கள் வரும். என்ன சந்தேகங்கள் அப்படின்னாக்க, முதல்ல இதை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எந்த டைம்ல எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு பிரெக்னன்ட் இருக்கும்போது, அல்லது குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது, இல்லது நம்மளுடைய வெயிட் மிகவும் கம்மியாக இருந்தால் நாம் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான்.
ஸ்லைட் சேஞ்ச் ஆகுது. ரைட். அப்புறம் நமக்கு வந்து குடல்ல ஏதாவது வியாதி இருந்ததுனாக்க நாம் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. அதே சமயத்துல கேன்சர் போன்ற வியாதிகளுக்கு நாம் மருந்து எடுத்துக்கொண்டிருந்தாலும் அல்லது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் அதிகமாக இருந்தாலும் ஒரு வியாதி அதிகமாக இருந்தாலும் அந்த டைம்ல வந்து நாம் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீரிழிவு நோயில் 2 வகை இருக்கிறது. ஒன்று டைப் 1, 2 டைப் 2. டைப் 1 அப்படின்னு என்னன்னா நம்மளுடைய பேங்க்ரியாஸ்ல சுத்தமா இன்சுலினே வராது, பேங்க்ரியாஸ் வேலை செய்யறதில்ல. ஆகையால் அவர்கள் இன்சுலின் நம்பிதான் வாழ்கிறார்கள். இன்சுலினை நம்பி வாழும் டைப் 1 டயபெட்டிஸ்ல நாம வந்து உண்ணா நோன்பு இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து டைப் 2 டயபெட்டிஸ். இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல மாத்திரை மட்டும் சாப்பிட்றவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கலாம். ஆனால் இதில் இன்சுலின் போட்டு கொண்டிருந்தால் அந்த இன்சுலின்ல லாங் ஆக்டிங் இன்சுலின் அல்லது பேசல் இன்சுலின் சொல்லுவோம், அதையே ஸ்டாப் பண்ணக்கூடாது. மற்ற இன்சுலினை ஸ்டாப் பண்ணிட்டு பேசல் இன்சுலின் போட்டுட்டே உண்ணாவிரதம் இருக்கலாம் அப்படிங்கிறதா இது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறுபடியும் கேள்வி பதில்ல கேட்கலாம். அப்புறம் நம்ம ஃபாஸ்டிங் இன் டயபெட்டிஸ் அப்படின்னு என்னன்னாக்க நம்ம வந்து காலையில 6 மணி, பொதுவாக வந்து சாயங்காலம் 6 மணிலிருந்து அடுத்த நாள் காலையில 10 மணி வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால 24 ஹவர்ஸும் சாப்பிடாம இருக்கக்கூடாது. 8 ஹவர்ஸ் பிளான், அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல நம்ம 4 மணி நேரம் தான் அதிகமாக ஃபாஸ்டிங் இருக்கிறோம். அந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் நல்லது. பிரெக்னன்சியில 22வது வாரத்திலிருந்து 27வது வாரம் வரைக்கும் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. ஏன்னா அது குழந்தை கருவில் வளரும் நிலை. அந்த வளரும் நிலையில் அதிக உணவு சத்து தேவைப்படுகிறது. ஆகையால் அந்த 24 மணி நேரமும் உணவு தேவைப்படுகிறது. ஆகையால் கர்ப்பமாக இருக்கும் பொழுது உண்ணாவிரதம் இல்லாமல் இருப்பதே நல்லது. குழந்தைகள் இருக்கலாமா அப்படின்னா 18 வயசுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு வந்து உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வளரும் வயது. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க வந்து நம்ம இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அலோவ் பண்ணுங்க. ஆனா இடையில ஏதாவது அவங்களுக்கு உணவு கொடுத்து விடுங்கள். ஏன்னா அவங்களுடைய அந்த உற்சாகத்தை நிறுத்தக்கூடாது. அதே சமயத்தில் உற்சாகத்தை வளர்க்க வேண்டும். அதே சமயத்தில் அவர்களுடைய உடல் நலனை பாதுகாப்பதற்காக சிறிது உணவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். பிபி இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் உண்ணாவிரதம் மிகவும் நல்லது. உண்ணாவிரதம் இருப்பதால் உடல் பருமன் குறைகிறது, கொழுப்பு குறைகிறது, கொலஸ்ட்ரால் குறைகிறது, நீரிழிவு நோய் குறைகிறது, வெயிட் குறைகிறது. அதனால் பிபி இருக்கிறவங்களுக்கு மிகவும் நல்லது. மன அழுத்தம் இருப்பவர்களுக்கு உண்ணாவிரதம் இருந்தால் மனதில் ஒரு தெளிவு வரும், மனதில் ஒரு அமைதி உண்டாகும். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் உண்ணாவிரதம் மிகவும் உதவியாக இருக்கும். அதே சமயத்துல ஒரு சில வியாதிகள் இருக்கு, கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கும். இந்த நாம் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது யூரிக் ஆசிட் அதிகமாவதால் இந்த யூரிக் ஆசிட் ஆர்த்தரைட்டிஸ் அல்லது மூட்டு வியாதி, அதே கவுட் ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவோம், அந்த வியாதி இருக்கிறவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. 70 வயசுக்கு மேல உண்ணாவிரதம் இருக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கலாம். ஏன்னா இப்ப நான்லாம் 75 76 வயசு ஆகுது. இருந்தாலும் நானும் அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிற உண்ணாவிரதத்தை நான் கடைபிடிக்கின்றேன். உடம்பு நல்லா இருக்கும் பொழுது இருந்தால் வயதானவர்களுக்கும் இது மிகவும் நல்லது. அதே சமயத்துல நம்ம உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது மதுவை தொடக்கக்கூடாது, அதிகமாக நீரை பருக வேண்டும். ஏன்னா நீர்ச்சத்து குறையக்கூடாது. அதே சமயத்தில் சர்க்கரை உள்ள பானங்களை அருந்தக்கூடாது, உப்புள்ள பானங்களையும் அதிகமாக எடுக்கக்கூடாது. ரைட். அப்போ நம்ம உண்ணா நோன்பை முடிக்கும் பொழுது, ஏன்னா நம்ம உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது நம்மளுடைய ஜீரண உறுப்புகள்லாம் வந்து உறங்கிய நிலையில் இருக்கும். அந்த டைம்ல நம்ம மாமூலா சாப்பிட்ற மாதிரி நிறைய சாப்பிட்டா அது உடனே வேலைக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமா அதை தூண்ட வேண்டும். தூண்டணும்னா இப்ப ரம்ஜான்ல கூட அவங்க நோன்பு முடிக்கும் போது என்ன செய்யறாங்க, மாலையில வந்து நோன்பு கஞ்சி என்று குடிச்சு விட்டு தான் அவங்க வந்து உண்ணா நோன்பை முடிக்கிறார்கள். அந்த மாதிரி நாம உண்ணா நோன்பு இருந்து முடிக்கும் பொழுது ஒரு கஞ்சியோ அல்லது ஒரு ஜூஸோ ஒரு தண்ணியோ குடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்து அப்புறம் நம்ம சாப்பிடுவது நல்லது. இப்போ உண்ணா நோன்பு இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்னாக்க, மூளை நன்றாக வேலை செய்கிறது, உடம்பு பருமன் குறைகிறது, அப்புறம் வந்து கேன்சர் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது,
நீரிழிவு நோயினுடைய அந்த கடுமையான நிலை குறைகிறது. அதே சமயத்துல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, ஹார்ட்டுக்கு நல்ல சக்தி கிடைக்கிறது, நம்மளுடைய வாழ்நாள் அதிகமாகிறது, இளமை திரும்புகிறது. இவை எல்லாமே கிடைப்பதற்கு காரணம் இந்த உண்ணா நோன்பு. இந்த உண்ணா நோன்புல நாம இப்ப 2 வகையான உண்ணா நோன்புல பார்க்க போறோம். ஒண்ணு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு கீட்டோன் பாடி ஃபாஸ்டிங், இல்லைன்னா 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறத பத்தி, ஏன்னா இதுதான் ஈஸி. 4 மணி நேரம், நம்ம 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். 8 மணி நேரம் தான் சாப்பிடலாம். அதாவது பொதுவாகவே நம்ம நைட் 8 மணிக்கு சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் டிஃபன் சாப்பிடுவோம். அப்போ பொதுவாகவே நம்ம 12 மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கிறோம். இதுல இன்னொரு 4 மணி நேரம் தான் எக்ஸ்ட்ரா. 16 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து அந்த காலை உணவை 16 மணி நேரம் கழித்து மதியத்தில் கொள்கிறோம். ஆகையால் இது மிகவும் ஈஸியாக இருக்கும். மீதி 8 மணி நேரம் நாம் குறைந்த அளவோடு சாப்பிட வேண்டும். இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை கண்டுபிடிச்சவரு இந்த ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட். எதுக்கு கண்டுபிடிச்சார்னா, அந்த 16 மணி நேரம் நாம் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பில் ஒரு ஆட்டோபேஜி அப்படின்னு ஒரு செல் வருது. அந்த செல்லினுடைய வேலையை விளக்கியதனால்தான் இவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த ஆட்டோபேஜி செல் என்பது என்ன நம்ம புரிஞ்சுட்டாதான் நமக்கும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரியும். இந்த இதுல நாம 16 மணி நேரம், அதாவது இரவு 8 மணிக்கு உணவு கொண்டால் அடுத்த நாள் மத்தியானம் 12 மணிக்கு தான் சாப்பிடணும். அதுக்கு இடையில எவ்வளவு தண்ணி வேணாலும் குடிச்சுக்கலாம். அப்புறம் மத்தியானம் 12ல இருந்து மறுபடியும் நைட் 8 மணி வரைக்கும் நாம் உணவை உட்கொள்ள வேண்டும். இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதுல இந்த ஆட்டோபேஜி, இங்க ஒரு படம் போட்டிருக்க பாருங்க. இந்த படத்துல இருக்கிற இது ஒரு கிருமி. இந்த செல் நம்ம உடம்புல வேண்டாத ஏதாவது பொருட்கள் இருந்தால் அதோட போய் ஒட்டி அதை உள்ள இழுத்து அது ஜீரணம் பண்ணி உடம்புக்கு வேண்டிய நல்ல உணவாக மாற்றி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் ஆட்டோபேஜி. இந்த ஆட்டோபேஜியை கண்டுபிடிச்சதுனாலதான் அந்த விஞ்ஞானிக்கு அந்த பரிசு கிடைத்தது. அப்போ அந்த ஆட்டோபேஜி எப்ப வேலைக்கு வருது அப்படின்னா, நம்ம நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு காலையில 8 மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்கும் பொழுது காலையில 8 மணிக்கு நம்மளுடைய இன்சுலின் அளவு மிகவும் குறைவாக இருக்கும். அந்த டைம்ல இன்சுலினுக்கு எதிராக உள்ள குளுக்ககான் என்ற ஹார்மோன் அதிகம் ஆகும் பொழுது இந்த ஆட்டோபேஜிங்கிற செல் வேலைக்கு வருகிறது. அப்போ இன்சுலின் குறைவாகும் பொழுது குளுக்ககான் மேல வரும். குளுக்ககான் மேல வரும்போது இந்த ஆட்டோபேஜி அப்படிங்கிறது வேலைக்கு வருகிறதுங்கிறது தான். இந்த ஆட்டோபேஜி எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தா, மேல ஒரு பச்சையா அழுக்கான ஒரு குளத்தை காமிச்சிருக்கிறேன், கீழே ஒரு குளத்தை காமிச்சிருக்கிறேன். அந்த அழுக்கான குளம் எப்படி இருக்கு, மீன்கள் இருக்கும், கீழே இருக்கிற குளம் எப்படி இருக்கு. ஆட்டோபேஜி மீன் மாதிரி நம்மளுடைய ரத்தத்துல போய் அந்த தேவையில்லாத கெட்ட விஷயங்களை எல்லாம் அது காலி செய்து விடுவதால், எப்படி ஒரு குளத்துல மீன் இருந்தா குளத்தில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் அது சாப்பிட்டு குளத்தை சுத்தமாக வைத்திருக்கும், கண்ணாடி போல் சுத்தமாக வைத்திருக்கும். அந்த போல் நம் ரத்தத்தை கண்ணாடி போல் சுத்தம் செய்வதற்கு உதவியாக இருப்பது இந்த ஆட்டோபேஜி செல். அப்போ குளுக்ககான் இது ஜாஸ்தி வரும்போது தான் இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி வரும்போது அந்த மீன்கள் அந்த குளத்தை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி அந்த கண்ணாடி போல் உருவாக்குகிறது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால், கெட்ட புரோட்டீன் மற்றது எல்லாமே அது சாப்பிட்டு விடுவதால் இரத்த குழாய்கள் மிகவும் சுத்தமாக இருக்கின்றது. அப்போ பிபி குறையுது, கொலஸ்ட்ரால் குறையுது, மூளை நன்றாக வேலை செய்கிறது, ஹார்ட் வேலை செய்யுது, பேங்க்ரியாஸ் நல்லா வேலை செய்யுது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது, நம்மளுடைய வெயிட் எல்லாம் குறையுது. இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்குடைய பெனிஃபிட்ஸ். ஆகையால வெறும் 4 ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்கனால நமக்கு இவ்வளவு இது கிடைக்குது. இது எப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற காரையோ பைக்கையோ எப்படி சர்வீஸ் பண்றோமோ அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நாம் இருந்தால் நம் உடம்பை நாம் சுத்தம் செய்து சர்வீஸ் செய்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இதற்கு வேண்டியது வெறும் எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் தான் நாம் பசியோடு இருக்க வேண்டும். அதனால இது எல்லாத்துக்குமே முடியும், ஈஸிங்கிறது. அது உண்மை. முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா
போக போக என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது பழக்கம் ஆயிடும். பழக்கம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இன்னொன்று கூட பண்ணலாம். 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 2 வேளை உணவு போதும். அந்த 2 வேளை உணவு போதுங்கிறதுனால நாம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல ஒரு வேளை உணவை தவிர்த்து விடுகிறோம். தினமும் அந்த 2 வேளை உணவுக்கே போய் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தினமும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலின் ஆரோக்கியம் மிகவும் மேம்படுங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த ரூல்ஸ்ல என்னன்னாக்க அந்த 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது வெறும் தண்ணி தான் குடிக்கணும். வேற சுகர் இருக்கிற ஜூஸோ ஆரஞ்சு ஜூஸோ பழரசங்களோ எதுவுமே அருந்தக்கூடாது. வெறும் தண்ணியை குடித்தாதான் அந்த ஆட்டோபேஜி அப்படிங்கிற செல் வந்து நல்லா வேலை செய்யும். சரி, இந்த மாதிரி நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தா எல்லாத்துக்கும் முதல்ல வர்ற கேள்வி, நமக்கு எப்போ வந்து வெயிட் குறையும் அப்படின்னா, நீங்க சரியா ஒரு 3 மாதங்களில் இருந்து ஒரு 3 மாதத்திலிருந்து 4 மாதங்கள் சரியா இந்த ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னாக்க இதுல பாடி வெயிட் குறைய ஆரம்பிக்கும். எவ்வளவு குறைய ஆரம்பிக்கும்னா, பர் வீக் வந்து ஒரு 1/4 kg குறையலாம். அந்த மாதிரி 1/4 kg குறையும் போது ஒரு மாசத்துக்கு 1 kg, அப்ப 2 மாசத்துக்கு 2 kg, 3 மாசத்துக்கு 3 kg என்று குறையும் போதுதான் நமக்கு வந்து ஒரு 2 kg 3 kg குறையும் போதுதான் அந்த வெயிட் ரிடக்ஷன் நல்லா தெரியும். ஆகையால் நாம் உடம்பில் உள்ள வெயிட் இறங்கணும்னா 3 மாசம் தொடர்ந்து இருந்தா அதனுடைய பலன் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்ங்கிறதுதான் இது. ஆகையால் பொறுமையாக 3 மாதம் செய்யும் பொழுது பலன் தெரியும். பலன் தெரியும் பொழுது நாம் உற்சாகம் அடைகிறோம். மறுபடியும் தொடர்ந்து நாம் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ண முடியும். சரி, இது இல்லாமல் இன்னொரு ஃபாஸ்டிங்கை நான் நிச்சயம் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, இது வந்து ஜெயின் சமூகத்தினர் எப்படி செய்யறாங்கனாக்க, அவங்க 5 நாள் 6 நாள் எல்லாமே இந்த ஃபாஸ்டிங் இருக்காங்க. அப்போ அவங்க உடம்புல என்ன ஆகுது, இந்த ஃபாஸ்டிங்கை நம்ம செய்யலாமா அப்படின்னா, நாம வந்து 5 நாள் எல்லாம் செய்ய வேண்டாம். 3 நாள் 36 மணி நேரம், அதாவது 2 இரவுகள் 1 பகல், இந்த மாதிரியும் நாம் இருந்தால் இப்ப நான் சொல்ல போற இந்த உண்ணான் நோன்பினுடைய பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதுல வந்து வெறும் 4 மணி நேரம் தான் நம்ம ஃபாஸ்டிங் இருக்க போறோம். ஆனா இதுல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 36 மணி நேரம், அதாவது ஒரு 12 விட்டுட்டா 24 மணி நேரம் நம்ம ஃபாஸ்டிங் இருக்க போறோம். அப்போ அந்த ஃபாஸ்டிங்னால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, பொதுவா நம்ம உடம்புல சர்க்கரை கம்மியாகும் பொழுது அந்த உடம்பில் இருக்கும் கொழுப்பு கரைந்து கீட்டோன் பாடி என்ற இன்னொரு சக்தி பொருளாக வந்து நமக்கு சக்தியை கொடுக்கிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்த 72 ஹவர்ஸ் ஃபாஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 24 மணி நேரத்துல ஆட்டோபேஜி வேலை செய்து உடம்பை சுத்தமாக்குகிறது. நான் முதலே சொன்ன இன்சுலின் குறைய குறைய ஆட்டோபேஜிங்கிறது வந்து நம்ம உடம்பில் உள்ள ரத்தத்தை சுத்தம் செய்கிறது. அதே சமயத்தில் 24 மணி நேரத்தை தாண்டும் பொழுது நம்ம உடம்புல இன்னும் சர்க்கரை சத்து குறைந்து விட்டால் கொழுப்பு உருகி அது லிவர்ல வந்து கீட்டோன் என்ற ஒரு சக்தி பொருளாக மாறுகிறது. அந்த கீட்டோன் தான் குளுக்கோஸுக்கு மாற்று சக்தி. அந்த மாற்று சக்தி வந்து நம்மளுடைய உயிர் சக்திக்கு இணையானது. அது வந்து மிகவும் ஒரு உன்னதமான சக்தி. அது நம்மளுடைய உடம்பிற்கு வேண்டிய சக்தியை கொடுத்து, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து, எல்லா நலன்களையும் கொடுக்கிறது அந்த கீட்டோன். அதனாலதான் நான் இந்த ஃபாஸ்டிங் பேரே கீட்டோன் ஃபாஸ்டிங் சொல்லுவேன். இவங்க கூகுள்ல வந்து 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த இதை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இப்படி வந்துடுறேன். முதல் 3 மணி நேரத்துல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுல இருக்கும். அப்ப அந்த சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகி அந்த குளுக்கோஸ் ரத்தத்திற்கு போய் நமக்கு தேவையான குளுக்கோஸை உபயோகப்படுத்தியதற்கு பின்பு அதிகமாக இருக்கும் குளுக்கோஸ் லிவர்ல டெபாசிட் ஆகும். அதுக்கு பேர் வந்து கிளைக்கோஜன். அதற்கும் அதிகமாக குளுக்கோஸ் இருந்தா நம் உடம்பில் கொழுப்பாக மாறும். அப்போ லிவர்ல இருக்கிற கிளைக்கோஜனை ஷார்ட் டேர்ம் டெபாசிட்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை லாங் டேர்ம் டெபாசிட்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, நம்ம வீட்டுல பணத்தை உண்டியில போட்டு வச்சா எப்ப வேணாலும் உடனே எடுத்துக்கலாம். அதே சமயத்துல அதிகமான பணத்தை பேங்க்ல போட்டு வச்சா எப்ப தேவையோ அப்பதான் பேங்க்குக்கு போய் எடுக்க முடியும். ஆகையால அது லாங் டேர்ம், பேங்க்ல இருக்கிற லாங் டேர்ம் டெபாசிட், விண்டோல இருக்கிறது ஷார்ட் டேர்ம் டெபாசிட். இடையில எந்த ஷார்ட் டேர்ம் இருந்தாலும் நம்ம உடனே
அந்த உண்டியிலிருந்து எடுக்கிற மாதிரி நம்ம லிவர்ல இருந்து வரும். அப்போ ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நமக்கு வந்து உடம்புல உணவு இல்லை என்றால் நமக்கு வந்து அந்த கிளைகோஜன் அந்த இது வந்து நம்ம லிவர்ல இருக்கிறது வந்து ரத்தத்திற்கு வந்து உடம்பிற்கு தேவையான அந்த சக்தியை கொடுக்கிறது. அப்போ இந்த மாதிரி குளுக்கோஸை நம்ம உடம்பில் சேர்த்து வைக்கும் நேரத்தை நாம் வளர் மாற்றம், ஒரு நேர்மறையான மாற்றமாக நினைக்கின்றோம். குளுக்கோஸ் இல்லாதப்போ அந்த கிளைகோஜனை எடுத்து உபயோகப்படுத்தும் பொழுது அது எதிர்மறையான பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பிளட் குளுக்கோஸ் கம்மியாகவும் லிவர்ல இருக்கிற உண்டியல் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணுவோம். இன்னும் 24 ஹவர்ஸ் தாண்டும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த உண்டியல் இருக்கிற பணமும் காலியாகி, அந்த உண்டியல் இருக்கிற பணம் காலி ஆனதுக்கு அப்புறம் பேங்க் டெபாசிட் எடுப்போம். பேங்க் டெபாசிட்ல என்ன, நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு. அப்ப 24 மணி நேரம் தாண்டி நம்ம உடம்புல குளுக்கோஸ் இல்லாதப்போ என்ன ஆகுதுன்னா மூளைக்கு செய்தி போகுது, உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் உணவில் வரும் குளுக்கோஸ் இல்லை, காலியாகி விட்டது. அதே சமயத்துல நம்ம உண்டியல்ல வச்ச பணம், அதாவது லிவர்ல தற்காலிகமாக சேர்த்து வைக்கப்பட்ட குளுக்கோஸும் காலியாகி விட்டது. ஆகையால் இப்பொழுது சக்தி தேவைப்படுகிறதுங்கிற விஷயம் மூளைக்கு போச்சுன்னா அங்கிருந்து குரோத் ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகி வந்து நம்ம தோலுக்கு அடியில் இருக்கிற அந்த கொழுப்பை கரைக்கும். அந்த கரைத்து அந்த ஃபேட்டை வந்து ஃபேட்டி ஆசிட்னு பண்ணி லிவருக்கு கொண்டு போய் அங்க கீட்டோன் பாடிஸா மாற்றும். அப்பதான் நம்ம டெபாசிட்ல இருந்து எடுக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய உடம்பு வெயிட்டும் கம்மியாகுது. அதே சமயத்துல நாம் அந்த பசியை உணர்வதில்லை, நமக்கு வேண்டிய சக்தி முழுமையாக கிடைக்கிறது. 2 நாளைக்கு மேல் நாம் விரதம் இருக்கும் பொழுது வயிற்றில் உணவு இல்லை என்றாலும் உடலுக்கு தேவையான சக்தி கொழுப்பிலிருந்து கீட்டோன் பாடி என்ற முறையில் அது குளுக்கோஸ்க்கு சமமான ஒரு சக்தி வந்து நம் உடம்பை இயக்க ஆரம்பிக்கின்றது. ஆகையால் நமக்கு அந்த முதல் ஒரு நாள் தான் பசி மயக்கம் எல்லாம் வரும். 24 மணி நேரத்தை தாண்டும் பொழுது நமக்கு ஒரு புத்துணர்வு வரும். புத்துணர்வோடு அந்த கீட்டோன் பாடிஸ் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இதை வந்து கொழுப்பை எரிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொழுப்பை எரித்து நமக்கு அந்த கீட்டோன் பாடி வந்து நமக்கு மாற்று சக்தியாக உடம்பில் இயங்குகிறது. அப்போ நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, நீங்க நாளானிக்கு தான் இந்த 36 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்க போறீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம உடம்புல சாப்பிடுற அளவை குறைச்சிடணும், தண்ணி அதிகமா சாப்பிட ஆரம்பிக்கணும். அந்த விரதம் இருக்கிற அன்னையிலிருந்து ஃபர்ஸ்ட் 12 மணி நேரம் என்னன்னா நம்மளுடைய உடல் நிறைய மாற்றங்கள் நடந்து முதல்ல ஆட்டோபேஜி, ஏன்னா குளுக்கோஸ் கம்மியாகும் பொழுது முதல்ல 18 மணி நேரத்துக்குள்ள ஆட்டோபேஜி வந்து வேலை செய்யுது. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் குளுக்கோஸ் சுத்தமா போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கொழுப்பு எரிந்து கரைந்து நமக்கு சக்தியாக வருகிறது. அப்புறம் 48 மணி நேரம் வரும்போது இன்னும் குரோத் ஹார்மோன் அதிகமாகி இன்னும் அதிகமாக கொழுப்பு கரைந்து வந்து நம் உடலை இயக்க ஆரம்பிக்கிறது. உடலை இயக்க ஆரம்பிக்கும் பொழுது நம் உடலில் புதிய செல்கள் உருவாகின்றன. அந்த புதிய செல்கள் தான் நோய் எதிர்ப்பு செல்கள். அதே சமயத்துல கேன்சரை எதிர்க்கும் செல்களாகவும் மாறுகிறது. நமக்கு இன்சுலின் கொழுப்பு குறைய குறைய வெயிட் குறைய குறைய நம் உடலில் சுரக்கும் அந்த இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டி, இப்ப இன்சுலின் இருக்காது, ஆனால் மறுபடியும் நம்ம நல்லா சாப்பிடும் பொழுது அந்த இன்சுலின் நல்லாக எதிர்காலத்தில் வேலை செய்வதற்கு இந்த கரைந்த கொழுப்புகள் உதவுகின்றன. வெயிட் கம்மியாகும் பொழுது நாம் பொதுவாக சாப்பிடும் பொழுது இன்சுலின் நன்றாக வேலை செய்யும். அப்போ நம்ம இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்க, இன்சுலின் குறையுது, குரோத் ஹார்மோன் வருது, கொழுப்பெல்லாம் எரிச்சு கரைகிறது. அதே சமயத்தில் நம்மளுடைய சதைப்பற்று அதிகமாகிறது. ஒரு செல்லும் அதில் இருக்கும் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து நன்றாக புதிய செல்லாக உருவாகிறது. மரபு அணுக்களிலும் அது ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அதில் ஏதாவது குறை இருந்தால் எடுத்து அது ஒரு சுத்தமான உடலுக்கு தேவையான ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுப்பதற்கும் அது உதவும். இதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், நோய் எதிர்ப்பு, காய்கல்பத்தில் சொல்வது மாதிரிதான், நோய் எதிர்ப்பு சக்தி வருகிறது, இருக்கிற வியாதி போய்விடும்.
இன்னும் வரும் வியாதிகள் எதுவும் வராது. நம்முடைய வாழ்க்கையின் நாள் அதிகமாகிறது, இளமை திரும்புகிறது. எப்படி காயக்கல்பத்தில் சொல்கின்றோமோ அத்தனை பெனிஃபிட்டும் இந்த உண்ணா நோன்பில் இருக்கிறது. நாம் வர வர இந்த உண்ணா நோன்பை மறந்துட்டே இருக்கிறோம். பெரியவங்க எல்லாம் உண்ணா நோன்புல இருந்தாங்க. ஆனா இந்த உண்ணா நோன்பு வேஸ்ட், இது சயின்ஸுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. அது சயின்ஸோட இணைந்ததுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதவியே வைத்திருக்கேன். ஆகையால் நீங்க முதல்ல இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அந்த 4 மணி நேரம் இருந்து பழகுங்கள். முடிந்தால் வாரத்துக்கு ஒரு முறை, இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை, இல்லைன்னா தினமும் இருக்கலாம். மாசத்துக்கு ஒரு முறை இந்த 36 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா உடம்பு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இந்த வெயிட் குறையிறதுக்கு உதவுது. அதே சமயத்துல குரோத் ஹார்மோன் நமக்கு நல்ல சக்தியை கொடுக்கிறது. ஆகையால் எல்லாமே மாறி வருது. அதே சமயத்தில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு 2 பொருள்களை சொல்லுவோம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவோம், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ். இவையெல்லாம் நமக்கு இங்கு உதவுகிறது. கேன்சருக்கும் இது உதவுது. ஆகையால இது மிகவும் அப்போ என்னென்னலாம் இருந்தா எதிர்ப்பு சக்தி, மூளை நன்றாக வேலை செய்கிறது, வெயிட் குறைகிறது, நமக்கு வாழ்நாள் அதிகமாகிறது. அதையெல்லாம் தாண்டி நாம் மனது இப்போ ஆரோக்கியம் பெருக பெருக மனது அமைதி ஆக ஆக நம்மளுடைய யோக வாழ்க்கைக்கு மிகவும் உதவுகிறது. ஆன்மீகத்தை உணர்வும் நம்முள் இருக்கும் அந்த இறையை உணர்வதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கிறது. ஆகையால் நான் இங்க சொல்றது என்னன்னாக்க, உண்ணா நோன்பு என்பது எங்களுடைய மருத்துவத்துறையில் மிகவும் முக்கியம். அதனாலதான் ஒவ்வொரு வியாதியிலும் பத்தியம் பத்தியம் என்று சொல்வோம். அந்த பத்தியத்தை நாம் உண்ணா நோன்பு மூலம் நாம் தினமும் கடைபிடிப்பதால் ஆன்மீக வாழ்க்கை உயர்ந்து அந்த தெய்வத்தையே உணர்வதற்கு ஒரு பாதையாக இருப்பதால் இது இன்னொரு வகையான தவம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ அன்பர்களுடைய அன்பர்களுக்கு கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கைகளை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப குரல் கரெக்டா இருக்காமா? இப்ப கரெக்டா இருக்குங்கய்யா. எனக்கு இந்த ட்ரிக் தெரியல. கூட செல் ஆன் பண்றாங்க. கூட செல் ஆன் பண்ண. சரிங்க. அன்பர்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்துமாறு. மாணிக்க வாசகம் ஐயா இருக்காங்க. ஆமா ஆமாங்க ஐயா. ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா, கேளுங்க ஐயா. சார் வாழ்க வளமுடன். மாணிக்க வாசகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க ஃபாஸ்ட் இருக்கிறாங்களா சார்? இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஏன் அப்படின்னாக்க, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்ற வியாதி வருவதற்கே காரணம் நம்ம உடலுக்கு ஒவ்வாதது. அதாவது இந்த குளுட்டன், ஆயில், காரம், மசாலா இதெல்லாம் சாப்பிட்றதுனாலதான் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் தூண்டப்படுகிறது. ஆனா நீங்க உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது வெறும் தண்ணியை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால, அதாவது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் 2 வகையா இருக்கும். ஒண்ணு ஆக்டிவா இருக்கும், அன்னைக்கு அந்த வியாதி இருக்கும். வியாதி இருக்கிற நாட்களில் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டாம். அதே சமயத்தில் வியாதி அமைதியாக இருக்கும் ஒரு சில நாட்களில். அந்த நாட்களில் அதாவது ரெமிஷன், ஆக்டிவ் அண்ட் ரெமிஷன் சொல்லுவோம். ஆக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் ஐபிஎஸ்ல உண்ணாவிரதம் இருக்காதீங்க. இந்த ஐபிஎஸ் ரெமிஷன் ஸ்டேஜ்ல இருக்கும்போது உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா அது ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போகாமல் ரெமிஷன் ஸ்டேஜிலே அடக்க நிலையிலேயே வைத்துக் கொள்வதற்கு உண்ணாவிரதம் மிகவும் உதவும். அப்புறம் உண்ணாவிரதம் இருக்க அந்த ஐபிஎஸ் இருக்கிறவங்க பொதுவா ஆயில், காரம், மசாலா, கோதுமை இதெல்லாம் விட்டுறணும். மோர் நிறைய குடிக்கணும். மோர் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். இட்லி, பருப்பு இதோடு போனாக்க அந்த ரெமிஷனுக்கு ஈஸியா வரும். அதனால ஐபிஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தான் முக்கியம். உணவு கட்டுப்பாடோடு விரதம் இருந்தால் மிகவும் நல்லது ஐயா. நான் சொல்றது சந்தேகம் சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப பசிக்கும் போது ஒரு பிஸ்கட்டாவது சாப்பிட்டுக்கணும், வெறும் ஐபிஎஸ்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்குதான் சார். அது ஆக்டிவா இருக்கும்போது. ஆனா அது ரெமிஷன் ஒரு சில காலங்கள்ல ஐபிஎஸ் இல்லாம இருக்கும், அந்த டைம்ல இருக்கலாம். அப்புறம் அந்த மாதிரி பசிக்கும் போது நீங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கலாம். இல்ல ஐபிஎஸ் இருக்கிறவங்கள்ட்ட மோர் ஒரு டம்ளர் குடிச்சா உடனே பசி அடங்கிடும்.
ஓகே சார், இதுதான் தேங்க்யூ. ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு. இது ஐயா மோர் தான் அமிர்த சஞ்சீவினி. ஐபிஎஸ்க்கும் அமிர்த சஞ்சீவினி எதுன்னா மோர் தான். வெண்ணெயை எடுக்கப்பட்ட மோர். ஒரு சிலர் வந்து தயிர்ல தண்ணி ஊத்திட்டு அதை மோர்ங்கிறாங்க. அது மோர் இல்ல, அது நீரான தயிர் தான். ஆனா வெண்ணெய் எடுக்கப்பட்ட மோர் வந்து ஐபிஎஸ்க்கு மிக முக்கியம். வாழ்க வளமுடன். ஓகே, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் சார். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்து கீதா அவர்களை கேள்வி கேட்க அழைக்கிறோம். கீதா அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்ல ஸ்பீச் ஐயா. ரொம்ப யூஸ்ஃபுல் ஸ்பீச் வித் ஸ்லைட்ஸ். ரொம்ப நல்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ணீங்க ஐயா. இப்போ நான் கீதா பெங்களூர் இருந்து. இப்போ எனக்கு ஏஜ் பெங்களூர். I am learning Tamil also, sir. So I am speaking in Tamil. So I am also from Bangalore, ma. So you can talk. எனக்கு என்னன்னா இப்போ என்ன 56 ஏஜுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் என்ன இல்லை. தேங்க் காட். எல்லா எக்ஸசைஸ், வாழ்க வளமுடன், எல்லா எக்ஸசைஸ் வேதாத்ரி மகர்ஷி இது மெடிடேஷன் எல்லாம் பண்றேன். ஆனா என்னுடைய வெயிட் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆயிருக்கு ஐயா. இப்போ நான் அர்லி மார்னிங் கஞ்சி மாதிரியே சாப்பிடுறேன், ஆஃப்டர்நூனு அழுவா சாப்பிடுறேன். ஆனா புரோட்டீன் அம்சம், இப்போ நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இல்லையா, அதுக்கு புரோட்டீன் அம்சம் ரொம்ப கம்மி இருக்குன்னுட்டு ஃபீல் ஆகுது. அதுக்கு தான் வெயிட்டும் ஸ்டக் ஆயிருக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்னுட்டு கேட்கலான்னுட்டு சொன்னேன் ஐயா. வெயிட் ரிடக்ஷன் அப்படின்னாலே நாங்க சொல்றது வந்து லோ கார்ப் ஹை புரோட்டீன் டயட். அதாவது அரிசி, கோதுமை, சப்பாத்தி, ராகி, கம்பு, சிறுதானியம் இதெல்லாம் கம்மியா சாப்பிட்டு பருப்பு நிறைய சாப்பிடணும். அதாவது தானியத்தை எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு, பருப்புனா பல்சஸ் பப்பு, அது தால், அது வந்து அதிகமா சேர்த்துனீங்கன்னாக்க வெயிட் குறைய ஆரம்பிக்கும். கஞ்சியெல்லாம் சாப்பிட்டா வெயிட் குறையாது. பருப்பு நிறைய சாப்பிடணும். அர்த்தம் ஆயிடுச்சு. இப்போ புரோட்டீன்னா பன்னீர், மஷ்ரூம் அப்படி அதெல்லாம் எடுக்கலாம் இல்லையா? மஷ்ரூம் வெஜிடபிள், பன்னீர் புரோட்டீன்மா. பப்பு இதெல்லாம் கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, பச்சைப்பயிறு, காரமணி, சுண்டல், இதெல்லாம் பருப்பு. அவரை, பீன்ஸ் இதெல்லாம் பருப்பு. அது ஜாஸ்தி தவறு இருக்கும். அதெல்லாம் பண்ணி இப்படி ஃபாஸ்டிங் பண்ணா சோ வெயிட் ರಿಡಕ್ಷನ್ ಆಗುತ್ತೆ. ಇದು ಆ ತರ ಇದು ಫಾಸ್ಟಿಂಗ್ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಎಕ್ಸರ್ಸೈಸು ಮಾಡಬೇಕು. ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಸಿಂಪಲ್ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಹೇಳ್ತೀವಿ. ಅದು ಬಿಟ್ಟು ವಾಕಿಂಗ್, ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಜಿಮ್ಕೋ ಅಲ್ಲದ ವಾಕಿಂಗ್ ಹೋಗಿದ್ರೆ ಇನ್ನು ಬೇಗ ಕಡಿಮೆ ಆಗ್ತದೆ, ಇನ್ನು ವೇಗமா ಕಡಿಮೆ ஆகும். நல்லா எக்ஸ்பிளனேஷன் சொன்னீங்க இல்லையா, ரொம்ப நன்றி. நல்லா கன்னடாவும் பேசுறீங்க. வாழ்க சம்ருத்தியொந்திಗೆ. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். நன்றி 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 நன்றி. அடுத்து பாலலட்சுமி கேட்க. பாலலட்சுமியுமே அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு டவுட். இப்ப நான் வந்து 15 நாளுக்கு ஒரு முறை இந்த விரதம்ங்கிற இது, அந்த என்ன பிரதோஷம் வச்சுக்கோங்க, அந்த டேட்ல விரதம் இருப்பேன். முந்தின நாள் நைட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே நைட் வந்து அந்த 8 மணி 7:30 8 மணிக்கு வந்து பழங்கள் மட்டும் சாப்பிடுவேன். மோஸ்ட்லி பழம் மட்டும் சாப்பிடுவேன். அது மாதிரி சாப்பிடலாமாங்க ஐயா? அது மாதிரி தான், அது மாதிரி எனக்கு சாப்பிட தோன்றதுனால பழம் மட்டும் சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டுட்டு அது மாதிரி விரதம் இருக்கலாமா? இல்ல, இடையில தண்ணி குடிப்பீங்களா? தண்ணி குடிப்பேன் கொஞ்சம். அதுவும் இந்த வெயிலுக்கு தண்ணி குடிக்காம இருக்கிறது இல்ல, அதனால தண்ணி குடிச்சிடுவேன். இல்ல, தண்ணி நிறைய குடிங்கம்மா. இப்ப நீங்க 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த விரதம் இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லம்மா. வாரத்துக்கு ஒரு தடவை இருங்க. எவ்வளவு அதிகமா நம்ம விரதம் இருக்கிறோமோ அப்பதான் பெனிஃபிட் வரும். நீங்க இப்ப வந்து நீங்க சொல்ற ஃபாஸ்டிங் விட இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். வெறும் 4 மணி நேரம் தான் ஃபாஸ்டிங்ல இருக்கீங்க. மீதி 8 மணி நேரத்துல நம்ம மாமூலா சாப்பிடறத விட இன்னும் கம்மியா காய்கறிகள் அதிகமா, பருப்பு அதிகமா, இந்த உணவுகளை தவிர்த்து பருப்பும் காய்கறியும் வச்சுட்டீங்கன்னாக்க நல்லது. நான் பழத்தை ஏன் சொல்ல மாட்டேன்னா அதுல குளுக்கோஸ் இருக்கு. குளுக்கோஸ் இருக்கிறதுனால சுகர் ஏறும், அதனால நமக்கு வெயிட் இறங்காது. காய்கறி, கீரைகள், பருப்பு இது சாப்பிட்டா வெயிட் இறங்கும். சரிங்க. ஆனா அது
விரதம் இருந்துட்டு அந்த பழம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுங்களா? சாப்பிடலாம் வெயிட் சாப்பிடறதுனால ஒரு தப்பு வெயிட் எல்லாம் அவ்வளவா இல்ல. வெயிட் நார்மல் ஏற வெயிட் தான் இருக்கேன். இல்லம்மா, நமக்கு இன்னும் பெனிஃபிட் நல்லா வரணும்னா நல்லா உடம்ப ஆ, காய போட்டாதான் உடம்பு இன்னும் ஆ. நல்லா சுத்தும். சரிங்க ஐயா. சரிங்க. வாழ்க ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப இப்போ நன்றிங்க. நான் நல்லா இருந்தது. ஆமா இப்ப நான் சொல்லுங்க. 2 ஃபாஸ்டிங் பேசியிருக்கேன். ஆமா. ஆட்டோ சேஞ்சிங் அண்ட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். இது கூகுள்ல போட்டா வரும், அதையும் படிங்க. அப்புறம் பிசியாலஜி ஆஃப் 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், 72 மணி நேரம் ஃபாஸ்டிங் அப்படின்னு கூகுள்ல போட்டீங்கன்னா அடுத்த ஃபாஸ்டிங் வரும். இது ரெண்டையும் ம். கூகுள்ல போட்டு படிச்சு புரிஞ்சுட்டு ஒருத்தர் அதை ஃபாலோ பண்ணா ஒரு ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கே தவிர முழுவதும் அதை புரிஞ்சு போகணும்னா கூகுள்ல படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லது. விரதம் ரொம்ப முக்கியம். எங்க மெடிசன்ல வந்து நாங்க பத்தியத்தை தான் ரொம்ப சொல்றோம். சர்க்கரை வியாதி வர்றவங்களுக்கெல்லாம் இதுதான் சொல்லிட்டே இருக்கோம். ரைட். வாழ்க வளம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து செவ்வேல் ஐயா அவர்களை கேட்க அழைக்கிறோம். ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. செவ்வேல் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நம்ம வளம். சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்க அதே மாதிரி இன்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம் ஐயா. அந்த சுகரா இருக்கிறவங்களுக்கு இப்ப இன்சுலின் ஐயா போட்டுக்கிறாங்க, இல்லை வெறும் டேப்லெட் மட்டும் டேப்லெட் எடுத்துக்கிறாங்கன்னா மட்டும் அவங்களுக்கு எந்த இல்ல, அளவுக்கு அந்த ஃபாஸ்டிங் இருக்கு? டேப்லெட் மட்டும் போட்டுக்கிறவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஆனா இன்சுலின் போட்டுட்டு இருக்கிறவங்க வந்து சரிங்க. ஃபாஸ்டிங் இருந்தாலும் நைட்டுக்கு ஒரு இன்சுலின் கொடுத்துருப்பாங்க. ஆ, பகலுக்கு ஒரு இன்சுலின், நைட்டுக்கு ஒரு ஆ, இன்சுலின். அந்த நைட்டுக்கு இருக்கிற இன்சுலின் ம், போட்டுக்கணும். அதோட வந்து ம், விரதம் இருக்கலாம். ஆனா அளவுக்கு அதிகமான இன்சுலின் பகல்ல ம், போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க இருக்க வேண்டாம். அதனால சுகரை வந்து ம், டைப் 2 டயபெட்டிஸ்ல மைல்டு, மாடரேட், சிவியர்னு சொல்லுவோம். ம், மைல்டும் மாடரேட்டா இருக்கிறவங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம். சிவியரா இருக்கிறவங்க வேண்டாம்னு சொல்லுவோம். ம், ம். வாலிபம். அப்புறங்க அப்புறங்க ஐயா, ஒண்ணுங்க ஐயா, வெரிகோஸ் பெயின் இருக்கு ஐயா. அவங்களுக்கு நம்ம என்னென்ன ஃபார்மாலிட்டி பண்ணா அந்த வெரிகோஸ் பெயின் நம்மளுக்கு சரி பண்ண முடியுங்க ஐயா? ஐயா நம்மளுடைய வந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா வெரிகோஸ் செய்யறோம். என்ன அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணனாலும் வந்த வெரிகோஸ் வெயின் போகாது. ஆ, அது இருக்கணும். அது வந்து ஆ, வால்வு வீக் ஆனதுனால ஆ, வெரிகோஸ் வெயின் வந்திருக்கு. அந்த ஆ, வால்வு வந்து ஆ, மறுபடியும் நாம கெட்டிப்படுத்த முடியாது. எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் அந்த வால்வு வந்து கெட்டி ஆகாது. அது வீக் ஆயிடுச்சு. ஆ, அதனால வெரிகோஸ் வெயின் வந்து மைல்டா இருந்தா எதுவும் பண்ண வேண்டாம். ரொம்ப அதிகமா இருந்து கால்ல வீக்கம் வருது, கால்ல கலர் மாறுது, அரிக்குதுன்னா அது இப்போ வந்து லேசர் தெரப்பில ரொம்ப சிம்பிளா பண்ணிடுறாங்க. முன்ன மாதிரி இல்ல. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தா போதும். அதனால ரொம்ப அதிகமா இருந்தா ஆபரேஷன், கம்மியா இருந்தா வெரிகோஸ் வெயின் சாக்ஸ்னே கிடைக்குது, அது வாங்கி போட்டு எக்ஸசைஸ் மூலமாவோ உணவு மூலமாவோ அதை கட்டுப்படுத்த முடியாது. அதான் உண்மை. ஏன் அது டேமேஜ் ஆகுதுங்க ஐயா? அது வெரிகோஸ் பெயின் எதனால வருதுங்க ஐயா? முக்கியமா அதிகமா யார் நின்றுட்டு இருக்காங்களோ, நின்றுட்டே இருக்கிறதுனால அந்த பிளட் அதுல தேங்கி தேங்கி அதுல அழுத்தி 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 அந்த வால் வீக் ஆயிருது. பொதுவா இந்த டீ கடையில வேலை செய்யற டீ மாஸ்டர்ஸ் தான் இது ரொம்ப ஜாஸ்தி வரும். பெண்களுக்கு வந்து பிரெக்னன்சி டைம்ல வரும். ஆனா பிரெக்னன்சி, ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல குழந்தை வயிற்றுல அழுத்திட்டு இருக்கிறதுனால அந்த ரத்தம் கால்லயும் தேங்குது, அப்போ வீக் ஆகுது. அதனால ஒரு அளவுக்கு வரும். ஆனா இப்போ அளவுக்கு அதிகமா வெரிகோஸ் வெயின் லேடிஸ்க்கு வராது. இப்போ டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அது குறைஞ்சிரும். அளவுக்கு அதிகமாக இருந்தால் ஆபரேஷன். சரிங்க ஐயா, ரொம்ப நல்லதுங்க ஐயா. ரொம்ப உண்ணாவிரதம் உண்மைதாங்க ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. அது நம்ம நல்லா பசி எடுத்ததுனால வெயிட் லாஸ் ஆகுது, உடம்பும் ஆரோக்கியமா இருக்கு ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஐயா அது வாழ்க இல்லாம வளமுடன். நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு உண்ணாவிரதம் மிகவும் தேவை. அது வந்து ஒரு உண்மைதான். அகத்தாய் மாதிரி நம்ம உடலுக்கு ஒரு உடல் ஆய்வு, உடனே தன்னை ஆய்வு செய்து தன்னை திருத்திக் கொள்வதற்கு நாம் கொடுக்கும் ஒரு ஆயுதம் உண்ணாவிரதம். ஏன்னா நம்ம உடலுக்கு தன்னை அதே தானே காப்பாற்றிக் கொள்ள ஒரு குணம் இருக்கும். அந்த குணத்தை தூண்டி விடுறது உண்ணாவிரதம். ரொம்ப ஆழமான விஷயம். அதே மாதிரி ஒண்ணுங்க ஐயா, பிங்க் சால்ட் போட்டு நான் என்ன பண்ணுவேன், வாரத்துல ஒரு நாள் பிங்க் சால்ட் மட்டும்
ஒரு பிஞ்சி ஒரு ஸ்பூன் அளவு போட்டு 2 லிட்டர் தண்ணியில எவ்வளவு குடிக்க முடியுமோ கொடுத்துட்டு எடுத்துடுறேங்க ஐயா. அது பெஸ்ட்டுங்களா ஐயா அது? இல்ல எனக்கு அது தெரியல. அதனால பிங்க் சால்ட்னா என்ன, எனக்கு பிங்க் சால்ட்டே தெரியாது. இமயமலையில இருந்து அந்த சிவப்பு கலர்ல ஒரு சால்ட் வருதுங்க ராக் ஐயா. சால்ட், அது பேர் வந்து ராக் சால்ட். ஆ, ராக் சால்ட். ஆ, ரைட். இல்லையா, அதனால ஆ, ஒண்ணும் benefit இல்ல. ஆ, அது அதனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. நீங்க நான் அது நினைக்கிறது மட்டும் அந்த மாதிரி உப்பு போட்டு குடிச்சா ஒரு குடலை கிளீன் மார்னிங் சாப்பிட பண்ணிடும். மாட்டேன். அது குடல் கிளீன் பண்ணிடுது. சுத்தம். நான் வாமிட் எடுக்க முடியலன்னு வச்சுங்க, அது வந்து மோஷன் மோஷன் வழியா வெளியே கையை வாமிட் எடுத்தா வாமிட் எடுத்த முடியுது, இல்ல மோஷன் வழியா அவுட் ஆயிடுதுங்க. அதனால அதனால வாரத்துல right. ஒன்ஸ் அது மாரி பண்றேன். அது அது ஐயா, அது குடல் சுத்தம் பண்றது. பொதுவா இப்ப நாங்கெல்லாம் குழந்தைகளா இருக்கும்போது, நான் ஒரு 20 வயசு வரைக்குமே எங்க அம்மா எல்லாம் என்னை விட மாட்டாங்க. ஒரு வருஷமும் விளக்கெண்ணெய் வந்து ஒரு 200 ml குடிக்க வச்சிருவாங்க. குடிக்க வச்சுட்டு அன்னைக்கு நாள் பூரா பேதியாகும். அன்னைக்கு வெள்ளை வெங்காய ரசம் வச்சு கொடுப்பாங்க. சாயந்தரத்துக்கு அப்புறம் அது சரியாயிரும். அந்த மாதிரி நம்ம நாட்டுல அந்த பழக்கம் இருந்தது. இப்போ ஒரு 20-30 வருஷமா தான் யாருமே அந்த விளக்கெண்ணெய் கொடுக்கறது இல்லை. ஏன்னாக்க நாங்க டாக்டர்ஸ் அது வேண்டான்னு சொல்றோம். அது கொடுக்கறதுனால எந்த பெனிஃபிட் இல்லை. அது குடலை சுத்தமா பண்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. அதில் குடலை மட்டும்தான் சுத்தம் செய்கிறது, ஆனால் உடலில் இருக்கும் ரத்தத்தை சுத்தம் செய்வதில்லை. ஆகையால் அந்த வயிற்றுப்போக்கு கொடுக்கும் மருந்துகள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்றோம். சரிங்க ஐயா. வாழ்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, உண்ணாவிரதம் இருந்தா சொல்லுங்க. குடலும் சுத்தமாகும், ரத்தமும் சுத்தமாகும், ஆரோக்கியமும் வளரும். வாழ்க. சரிங்க ஐயா. அது வாட்டர் ஃபாஸ்டிங் வரைக்கும் இருக்கலாம் ஐயா. நீங்க சொன்னீங்கல்ல இந்த 76 hours வந்து ஒன்லி வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. தண்ணி குடிக்கணும், நீர் சத்து வேணும். உடல் இயங்குவதற்கு நீர் சக்தி வேண்டும். அதனால வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்காதீங்க. தண்ணி எவ்வளவு வேணாலும் குடிச்சிட்டு அந்த 76 hours இருக்கலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நல்லது. ஒரு தடவை பழகிட்டீங்கன்னா அப்புறம் விட மாட்டேன். முதல் 24 மணி நேரம் பசி வயிற்றுக்கு. சரிங்க ஐயா, கண்டிப்பா செய்யணும். நம்மள அப்படியே கெடுக்க பார்ப்போம். அந்த 24 மணி நேரத்தை தாண்டிட்டீங்கன்னா நீங்க ஒரு தெய்வீக மனிதனாவே மாறி. அது நான் ஃபீல் பண்ணிருக்கேன். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு உடல் லகுவா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். மனதனுடைய சிந்தனை திறனே வேற, உடம்பே வெறும் ஆக்டிவா இருக்கும். அது அனுபவிச்சு பாக்குறவங்க தான். சரி வாழ்க. சரி, நன்றி ஐயா. மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஜெயாங்கிறவங்க சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. அவங்க வந்து சுகர் பேஷண்ட் போல. அவங்களோட வலது கால் கட்டை விரலுக்கு அடியில் பாதம் கல் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த 3 மாத சுகர் ஆவரேஜ் எடுப்பாங்க இல்லையா, அது வந்து 5.5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. ஆமா, 5.5 இருக்குன்னா உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். இருந்தாலும் கட்டை விரலுக்கு அடியில பாதம் வந்து கட்டை மாதிரி இருக்குன்னா உணர்ச்சி இல்லாம இருக்குன்னு அர்த்தம். அது வந்து சர்க்கரை நோயில நரம்பு இறந்து விட்டால், அதுக்கு போற பிளட் பிரஷர் சப்ளை குறைந்து விட்டால் அது வந்து கெட்டி ஆயிரும், அதுல உணர்ச்சியே இல்லாம போயிடும். அந்த மாதிரி டாக்டரை பார்த்து ஸ்கேன் பண்ணி ரத்தோட்டம் சரியா இருக்கிறதா, நரம்புகள் சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். அந்த மாதிரி ரத்தோட்டம் குறைவாக இருந்தால் அதற்கு வேண்டிய மருந்துகள் கொடுப்பாங்க. அளவுக்கு மீறி போனால் அது அழுகிவிடும். அழுகிடுச்சுன்னா நம்ம ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. ரொம்ப ஜெயம்மா கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்துக்கோங்க. ஏன்னா HbA1c 5.5 இருக்கிறதுனால சுகர் நல்ல கண்ட்ரோல் இருக்கு. நான் சொன்ன அந்த கெட்ட விஷயங்கள்லாம் வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். இது மருந்துலயே நல்லா ஆகணும் நான் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது பொதுவா எல்லாருக்குமே ஆனதுதாங்க ஐயா. டெய்லி என்னென்ன பருப்பு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உணவுல எல்லாம் ஒரு நாளைக்கும் ஒரு பருப்பு. ஒரு நாள் கடலைப்பருப்பு, ஒரு நாள் துவரம் பருப்பு, ஒரு நாள் பாசிப்பயிறு, ஒரு நாள் காராமணி, ஒரு நாள் கொள்ளு, அப்புறம் பீன்ஸு, சுண்டல் பருப்பு, வெள்ளைப்பட்டாணி, கருப்பு சுண்டல், இந்த மாதிரி நிறைய இருக்குமா. அது எல்லாமே சாப்பிடலாம். மாத்தி சாப்பிடலாம். காலை உணவிலும் கொஞ்சம் ஒரு பருப்பு இருக்கணும், மதிய உணவிலும் கொஞ்சம் பருப்பு இருக்கணும், சாயந்தரம் ஒரு சுண்டல் இருக்கணும். நைட்ல இட்லி சாப்பிட்டீங்கன்னா இட்லியில உளுந்து வந்துடும்.
அந்த மாதிரி பருப்பு இல்லாத ஒரு உணவு இருக்கக்கூடாது. காலையில நான் நீராகாரம் சாப்பிடுறேன். நீராகாரம்னா பழைய சோறு. அது கூட கூட அது ஏதாவது பருப்பை வேக வச்சு தாளிச்சு அது பொரியல் மாதிரி வச்சு நீராகாரத்தோடு இணைத்து தான் சாப்பிடுறேன். அந்த மாதிரி இப்ப நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, நம்ம இப்போ தினம் சாப்பாடு, சாம்பார்ல கொஞ்சம் பருப்பு தான் போடுறோம். அப்புறம் ரசம், மோருன்னு போயிட்டு கடைசியில பருப்பையே நம்ம வாழ்க்கையில இழந்துட்டோம். புரதச்சத்தையே இழந்துட்டோம். வெறும் சர்க்கரை சத்து மட்டும்தான், மாவு சத்து மட்டும்தான் உடல்ல வர்றதுனாலதான் இவ்வளவு சர்க்கரை நோய் வருகிறது. அதனால பருப்பை அதிகம் பண்ணி மாவுச்சத்து கொடுக்கும் தானியங்களை குறைத்தால் எல்லா வியாதியும் போய்விடும். லோ கார்ப் ஹை புரோட்டீன் டயட். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்து ஐக்யூ கியூன்னு போட்டிருக்காங்க, ஆழியார் அப்படின்னு வந்திருக்கு, தொடர்ந்து போயிடுச்சு. மல்லிகா யோகா அவர்களை கேள்வி கேட்க வைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. மல்லிகா யோகா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நான் வந்து 2 மாசம் வந்து காலை உணவா பருப்பு வகைகளே எடுத்துட்டு இருந்தேங்க ஐயா. ஒரு சுண்டல் மாறி மாறி சுண்டலும் கொள்ளு, இது துவரப்பயிறு, பச்சைப்பயிறு இதையே எடுத்துட்டு மதிய உணவு கொஞ்சம் கம்பு சோறு மட்டும் எடுத்துட்டு இருந்தேங்க ஐயா. ஒரு 73க்கு பக்கமா 72 சம்திங் இருந்தேங்க ஐயா. இப்ப 65 சம்திங் வந்துட்டேங்க ஐயா. ஆனா இப்ப கேஸ் ப்ராப்ளம் மாதிரி வந்து ஒரு நாள் வாந்தி வந்துருச்சுங்க ஐயா. ட்ரிப்பு போட்டு தான் சரியாச்சு. டயர்டா இருக்கு. ஒரு வாரமா அந்த மாதிரி இருக்குங்க ஐயா. இந்த கேஸ் ப்ராப்ளம், டயர்டா இருக்கு, வாந்தி எல்லாம் போகணும்னா நீங்க உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா உடம்பு வந்து தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும். அப்புறம் நீங்க பொதுவா இருக்கலாம். அதான் பருப்பு கேஸ் உருவாகுதுங்க ஐயா. இல்லம்மா, அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாதான் கேஸ் வரும். அளவா சாப்பிட்டீங்கன்னா வராதுமா. சரிங்க ஐயா. அதாவது ஒரே நேரத்துல அதிகம் சாப்பிட்டாதான் வரும், அளவா சாப்பிட்டா வராது. அது ஒரு சில பருப்புல தான் வரும், பாசி பயிர்ல எல்லாம் வரவே வராது. சரிங்க ஐயா. அது நான் வெயிட் நல்லா குறைஞ்சிருக்கேங்க ஐயா. சர்க்கரைக்கெல்லாம் இது வரைக்கும் மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கல. நல்லா 6.1 வந்திருக்குங்க ஐயா சர்க்கரை. இது மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கல. நல்லா வெறும் வயிற்றுல 92 வந்திருக்கு. சாப்பிட்ட பிற்பாடு 110 வந்திருக்கு. 2 மாசம் ஆனதுனால 6.1 வந்திருக்கு. டாக்டர் இன்னும் 1 மாசம் நீங்க இதே உணவு கடைபிடிச்சீங்கன்னா 6க்கு கீழே வந்துரும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா வந்து கேஸ் ப்ராப்ளம் தான். அது இல்லம்மா, நீங்க மத்தியானம் இந்த கம்பு சாத்து கூட கொஞ்சம் காய்கறி சேர்த்து சாப்பிடுங்க, சரியா வந்துடும். அப்புறம் நீங்க வெயிட் குறைஞ்சிட்டீங்க, கொஞ்சம் பருப்பு கம்மி பண்ணிக்கலாம். அதனால நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் கொஞ்சம் டயர்டுக்கு ஏதாவது மாத்திரை சப்ளிமெண்டா ஏதாவது பீட்டல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, 195 இருக்குங்க ஐயா. ஏதாவது மாத்திரை எடுத்துக்கலாமா? நீங்க ஒரு சப்ளிமெண்ட் வாங்கிக்கலாமா? தப்பு இல்லை, டாக்டர் கேட்டுட்டு வாங்கிக்கணும். ஆமா ஆமா, ஏன்னா உங்க முகத்தை பார்த்து உடம்ப பார்த்து தான் கொடுக்கணும். நான் இதுல சொன்னா தப்பாயிரும். வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா உடம்பு ஆரோக்கியம் ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் இந்த வாந்தி வந்ததுனால டயர்ட் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா. சாட் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க, உதடுகள் வெடித்து ட்ரையா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம்னு செல்வி அவர்கள் கேட்டிருக்காங்க ஐயா. உதடுகள் வறண்டு வெடித்து ட்ரையா இருக்கு அப்படின்னா அந்த உதட்டுக்கு வந்து பூசுவதற்கு நிறைய ஆயின்மெண்ட் இருக்கு. மெட்ரோஜெல் அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு, மெட்ரோஜெல் டிஜிஎல் ஜெல்னு, அது அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா லிப் பாம்னு ஒன்று இருக்கு, அது அப்ளை பண்ணலாம். அது கூட அவங்க பி காம்ப்ளெக்ஸ், இப்போ பாலிபயானுக்கு இருக்கும், பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன், பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை, இதையும் எடுத்து இது அப்ளை பண்ணா நல்லது. இருந்தாலும் அவங்களுடைய உடம்புல ரத்த சோகை இருந்தாலும் இந்த மாதிரி வரும். அதையால ரத்தத்தையும் டெஸ்ட் பண்ணணும். புரோட்டீன் குறைவா இருந்தாலும் இது வரும். அதையால ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு, புரோட்டீன் எவ்வளவு இருக்கு, லிவர் நல்லா இருக்கா, இது எல்லாம் பார்த்து அதையும் சரி செய்து கூட இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும். வாழ்க வளமுடன் ஐயா. இன்னும் ஐயா, இப்ப இந்த பிகினஸ் கீதாங்கிற அன்பர் கேட்டிருக்காங்க, இப்ப பிகினஸ் முதல்ல நம்ம உண்ணாவிரதம் பழகும் பொழுது அது வந்து வில் கெட் ஆங்கிரி அண்ட் இரிட்டேட்டட். அது ஃபர்ஸ்ட் நம்ம பழகும் போது அது எப்படி நம்ம இப்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறோம்னு வைங்க,
நம்ம நைட் 8 மணி மாமூலா நைட் 8 மணிக்கு சாப்பிடுவோம், காலையில 8 மணிக்கு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இது 12 hours. ஒரு 2-3 நாளைக்கு நைட் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு காலையில 8க்கு சாப்பிட்றதுக்கு பதிலா 9க்கு சாப்பிட ஆரம்பிங்க. அப்போ 1 மணி நேரம் தள்ளும். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு 9க்கு பதிலா 10 மணிக்கு சாப்பிட ஆரம்பிங்க. ஒரு வாரம் ஆகும்போது அது பழக்கம் ஆயிடும். 11 மணிக்கு சாப்பிடுங்க. மறுபடியும் ஒரு வாரத்துக்கு 12க்கு போயிடுவீங்க. அந்த 4 மணி நேரம் தான் முக்கியம். இந்த 4 மணி நேரத்தை வாரத்துக்கு ஒரு முறையை அதிகப்படுத்தி கொண்டே வந்தீங்கன்னா 1 மாசத்துல 4 மணி நேரம் நமக்கு பழக்கம் ஆயிரும். ஈஸியா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம். இது இப்படிதான் செஞ்சு நான் என் உடம்ப மாத்தினேன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் போதும். ஓகேங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து எஸ் கல்யாண சுந்தரம், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரு டவுட் ஐயா. நமக்கு நெறி கட்டு தொடை எடுக்கல, அது போல நெறி கட்டி இது ஸ்கேன் எடுத்ததுல கிரேடு 3 லெப்ட் வெரிகோசல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐயா. இதுல நம்ம எக்ஸசைஸ் எதனா இருக்குங்களா, இல்லைன்னா அலோபதி மெடிசன் இதுவா இருக்குமா? சிவேல் ஐயா கூட ஏதோ வெரிகோசல் பத்தி கேட்டாரு, சொன்னீங்க. வெரிகோஸ் வெயினுக்கு மருந்து மாத்திரைகள் கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது. ரொம்ப அதிகமா இருந்தா வெரிகோஸ் வெயின் சாக்ஸ் இருக்கு, அது வாங்கி டெம்பரரியா போட்டுக்கலாம். தற்காலிகத்துக்கு தான் உபயோகம் ஆகும். கிரேட் 3 வெரிகோஸ் வெயின் காலில் வலி இல்லையா, தொடை இடுக்குலதான் வலிக்குது. அதுக்கு வெரிகோஸ்ன்னு சொல்லி இருக்காங்க. கால்லாம் வலிக்கல, தொடை இடுக்கு இருக்குங்களா, நெறி கட்டுமா ஜுரம் அடிச்சா அந்த இடம் தான் வலிக்குது. அது நெறி கட்டுறது வேற, தொடையில் இருக்கிற வெரிகோஸ் வெயின் வேற. நெறி கட்டி இருந்ததுன்னா அதுக்கு எங்காவது புண்ணு இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இல்லைன்னா அந்த நெறி கட்டின இதுக்கு நீங்க டாக்டர்கிட்ட போனா மருந்து தருவாங்க, சாப்பிடுங்க. நெறி வேற, வெரிகோஸ் வெயின் வேற. ரெண்டுல எது நீங்க உறுதிப்படுத்திட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. நீங்க சொல்றது எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. நெறி கட்டுறது வேற, வெரிகோஸ் வெயின். நெறி கட்டுறது ட்ரீட்மெண்ட் இருக்கு ஐயா. நெறி கட்டினா ட்ரீட்மெண்ட் இருக்கு, வெரிகோஸ் வெயினுக்கு ட்ரீட்மெண்ட் இல்ல. அதனால அதை மறுபடியும் உறுதிப்படுத்திட்டு ட்ரீட்மெண்ட் இருக்கு. வாழ்க வளம். சரிங்க ஐயா, வாழ்க வளம். சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லையா, நெறி கட்டுற இடத்துல வலிக்குதுன்னு சொன்ன, நெறி கட்டல, இந்த இடத்துல தொட்டு பார்த்தாலும் ஒண்ணும் தெரியல ஐயா. வெரிகோஸ் வெயின்லயும் வலி வராதுயா. வெரிகோஸ் வெயின் இருந்தாலும் வலி வராது. வெரிகோஸ் வெயின் வர இடத்துல வலி இருக்கிறதுனால மறுபடியும் டாக்டர் பாருங்க, உள்ள வேற ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு. சரிங்க சரி. அதான் சரிங்க. அது சின்னதா எர்னியாவா இருக்குன்னு சொல்லிட்டு 6 mm இருக்கு அப்படி சொன்னாங்க. அதனால வலிக்குதா இல்ல? அதான், அதனால மறுபடியும் செக் பண்ணுங்க. சரிங்க, நல்லது. வாழ்க வளம். இல்ல நம்ம எக்ஸசைஸ் எதனா இருக்குமான்றதுக்காக தான் கேட்டேன். இல்ல எக்ஸசைஸ் இல்ல. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். சாந்தி கண்ணன் அம்மா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. என்னோட கேள்வி என்னன்னா, நான் ரொம்ப ஃபாஸ்டிங் இருந்தேன், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் இருந்தேன். இப்ப ஃபாஸ்டிங்கே இருக்க மாட்டேங்கிறேன், அளவா சாப்பிட்டுக்கிறேன். அது பரவாயில்லையா? அது மட்டும் தான் என்னோட கேள்வி. வாழ்க வளமுடன். வெயிட் என்னமா? என்னோட வெயிட் 65 இருக்குய்யா. ஹைட் 5.5. 65.5 65 கரெக்டான வெயிட் தாமா. இதை விட வெயிட் ஜாஸ்தியாச்சுன்னா வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணுங்க. இருந்தாலும் வெயிட்டை குறைக்கிறதுக்காக நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்லை. நம்ம உடம்பை சுத்தம், அதாவது நம்ம சூக்கும உடல்னு சொல்லலாம், பருவுடல் இல்லை, சூக்கும உடலை சுத்தம் செய்வதற்கு ஃபாஸ்டிங் தான் மிகவும் முக்கியம். ஆகையால் நீங்க ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா நல்லது. ஆன்மீக வாழ்க்கைக்கு அது மிகவும் சிறந்ததுமா. வெயிட் அது இது இருந்தா வெயிட் குறையுங்கிறது ஒரு பலன். அது எல்லாம் நிறைய பலன்கள் இருக்கிறதுனால நாம ஃபாஸ்டிங் கண்டிப்பா இருக்கணும். நன்றிங்க. அடுத்து விஜய் அவர்களை கேள்வி கேட்க அழைக்கிறோம். விஜய் ஐயா, அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. விஜய் ஐயா. கேக்குதுங்களா? ஐயா, ஆக்சுவலி என்னோட வயசு 32. நான் சென்னையில இருந்து பேசுறேன்.
எனக்கு வந்து இந்த வேலை சூழல் வந்து ரொம்ப அழுத்தத்தினால கடந்த ஒரு வருஷமா வந்து வயிறு தொந்தரவா இருந்தது. இந்த பெருக்குடல்ல வந்து சாப்பிட்டா ஜீரணம் ஆகுது, கேஸ் ட்ரபிள் இஷ்யூவா இருக்கும், ஜீரணம் வந்து சரியாகாது. அதுக்கப்புறம் மாத்திரை வாங்கி போட்டா சரியாயிடும், திருப்பும் வந்து அதே மாதிரி பிரச்சனையா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன் இது ஐபிடி இல்லைன்னா ஐபிஎஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஐபிஎஸ் ஆமா. ஆமா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாங்க, நிறைய காய்கறிகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து வயிறு ஜீரணம், அந்த பெருக்குடல்ல ஜீரண சக்தி எல்லாமே அதிகரிக்குது. இப்ப சம் சுச்சுவேஷன்ல வந்து தூக்கம் சரியாம வர போட்டுங்க. ஸோ தூக்கம் வந்து எப்படி வராது போகுதுன்னா, மன அலைச்சூழல் எல்லாமே குறைச்சிட்டு நான் சாந்தி தவம் பண்ணி, ஆனா இருந்தாலும் அந்த அது உடல் ரீதியா ஏதோ ஒரு சத்து பற்றாக்குறை இருக்குமோன்ற மாதிரி ஒரு யோசனை. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக. இல்ல இது நீங்க மறுபடியும் டாக்டர்கிட்ட கம்ப்ளீட்டா ஒரு செக்அப் பண்ணி பிளட் டெஸ்ட் பண்ணும். ஏன்னா ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு B12 கம்மியா இருக்கிறது சான்ஸ் ஜாஸ்தி, அயர்ன் கம்மியா இருக்கிறது சான்சஸ் ஜாஸ்தி. அதனால ஒரு தடவை பிளட் டெஸ்ட் பண்ணி எது குறைபாடு இருக்குன்னு செக் பண்ணி அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்க நல்லது. அதோட ஐபிஎஸ்க்கு வந்து நம்ம இருக்கிற பத்தியம் தான் ரொம்ப முக்கியம். அந்த பத்தியம் என்னன்னு அவங்கள கேட்டு அந்த பத்தியத்தோட இருக்கணுங்க. இதுக்கு விரதம் இருக்கலாமா? இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கலாம். நீங்க ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணீங்க, இந்த குடல் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து விரதம் இருக்க வேண்டாம்ன்ற மாதிரி சொன்னீங்க. குடல் பிரச்சனை இருக்கிறவங்க தான் அதாவது ஒரு கேன்சர் மாதிரியோ அல்லது வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இருக்கக்கூடாது. ஆனா ஐபிஎஸ்ங்கிறது வந்து ஒரு மரபு சார்ந்த இது. அதனால அதுல இன்ஃபெக்ஷன் கிடையாது, டைஜஷன் வந்து சரியா நடக்கிறது இல்லை. அதனால ஆமா, அதனால விரதம் இருந்தா அது நல்லதுதான் ஐபிஎஸ்க்கு. நம்ம குடலுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம். குடலுக்கு ரெஸ்ட் கொடுத்தா குடல் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு. புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க. நன்றிங்க ஐயா, சிறப்பான நன்றிங்கம்மா, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. அடுத்து வெம்பன் கோவிந்தராஜ் ஐயா அவர்களை கேட்க அழைக்கிறோம். கோவிந்தராஜ் ஐயா, அன்மியூட் செய்துக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம வாய்ப்புக்கு நன்றி ஐயா. எனக்கு எங்க சின்ன நாங்கெல்லாம் வந்துட்டு முன்னாடி நிறைய எங்க பொண்ணு வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க ஐயா. சாட்டர்டே அண்ட் மண்டே. சாட்டர்டேனாக்க ஃப்ரைடே சாப்பிட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே சாட்டர்டேனாக்க சாட்டர்டே நைட்டு தான் உணவு எடுத்துவாங்க ஐயா. இப்போ திருமணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுல வந்துட்டு இவ்வளவு ஃபாஸ்டிங் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மதியம்லாம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. அப்புறம் இப்போ காலேஜ் போனாங்க. அவங்க காலேஜ் போன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அங்கவும் அந்த நாங்கள் நார்த் இந்தியாவில் இருந்ததுனால அந்த உணவு முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கத்து உணவு முறையாக இருந்துச்சு. இங்கே வந்த பிறகு இப்போ இந்த அரிசி உணவு எடுத்துக்கிறோங்க ஐயா. எங்கள் பொண்ணுக்கு அவங்க ஹாஸ்டலில் இருக்கிறதுனால இப்போ அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க அந்த அரிசி உணவாக எடுக்கிறது பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் போட்டாங்க ஐயா. அது என்ன பண்ணலாம் அப்படின்றதான் என்னுடைய டவுட்டுங்க ஐயா. ஐயா, இந்த வெயிட்டுக்கு வந்து 3: உணவு கட்டுப்பாடு, எக்ஸசைஸ். கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபாஸ்டிங் இருக்கு, ரெகுலரா ஃபாஸ்டிங் இருக்கு. இந்த 3ஐயும் சேர்த்துனாதான் உணவு கட்டுப்பாடுல வந்து தானிய வகைகளை குறைத்து பருப்பை அதிகப்படுத்தி காய்கறி கீரை நிறைய சாப்பிடணும். தினம் 1 டம்ளர் மோர். ஏன்னா அது ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவோம். அந்த குடலுக்கு வேண்டிய நல்ல பாக்டீரியாஸை வந்து கொடுக்கறது வந்து மோர். அதனால மோர் கண்டிப்பா சேர்த்துக்கணும். அதோட விரதம் இருந்தாக்க நிச்சயம் வெயிட் குறையும். 3ஐயும் சேர்த்தணும். உணவில் அளவு கட்டுப்பாடு, எக்ஸசைஸ், விரதம், 3ஐயும் முன்னாடி. நன்றிங்க. அப்புறம் இந்த நாங்கெல்லாம் இந்த துர்கா பூஜை அப்புறம் இந்த ராம்நவமி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு 6 நாள் இல்லை 8 நாள் வந்துட்டு பழம் மட்டும் தான் எடுத்துக்கோங்க ஐயா. கொஞ்சம் 1 கிளாஸ் பால் எடுத்துக்கிற மாதிரி பழக்க வழக்கம் உடையவங்க ஐயா நாங்க வந்துட்டு. இப்போ எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சுகர் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்குதுங்க ஐயா. 150க்கு கிட்டத்தட்ட இருக்கு. அவங்க இந்த நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னாக்க இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு அவங்க அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா அதை சாபுதானான்ற மாதிரி ஒரு இது எடுத்துவாங்க ஐயா. இந்த நம்ம ஊர்ல இந்த ஜவ்வரிசியும் அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து எடுத்துவாங்க ஐயா வந்துட்டு. அது மாதிரி எடுத்துக்கலாங்களா ஐயா? உங்களுக்கு அது மாதிரி எடுத்தானாங்க அந்த சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாகுதுங்க ஐயா. ஆமா, இல்ல உருளைக்கிழங்கு மாவு சத்து இருக்கிறது, அதனால சுகர் அதிகம் ஆகும். நீங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலே சர்க்கரை அதிகம் ஆகும். ஓஹோ. ஜவ்வரிசிக்கும் அதிகம் ஆகும். ஜவ்வரிசிக்கு அதிகமாகும். சரிங்க ஐயா, சரிங்க. அதனால நாங்க சொல்றது என்னன்னா, மாவு சத்தை குறையுங்கள், பருப்பை அதிகப்படுத்துங்கள், காய்கறி கீரையை அதிகப்படுத்துங்கள், கீரை டெய்லி 1 கண்டிப்பா சாப்பிடுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து உமையால் கேள்வி கேட்குமாறு உமையால் அம்மாவை அழைக்கிறோம். உமையால் அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இப்போ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொன்னீங்களங்க, 4 ஹவர் இருக்க சொன்னீங்களங்கய்யா. அப்ப தண்ணி குடிக்கலாம், பால் ஜூஸ் அதெல்லாம் குடிக்கலாமாங்க ஐயா? தண்ணி குடிக்கலாம், வேற தண்ணி என்ன மட்டும் கேட்டீங்க? குடிக்கலாம். பால் பால் ஜூஸ் ஜூஸ் கேட்டாங்கய்யா. எதுமா? பால் கடைசி ஜூஸ் வார்த்தை பால் குடிக்கலாமான்னு ஜூஸ் கேக்குறேன். லிக்விட் ஐட்டம் ஐயா. இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. அவங்க ஆமா. தண்ணியோட லிக்விட் பால் ஐட்டம் ஐயா. ஜூஸும் குடிக்கலாமான்னு கேக்குறாங்க ஐயா. தண்ணியோட எது குடிக்கலாங்கிறாங்க? பாலும் ஜூஸ் அந்த மாதிரி லிக்விட் ஜூஸ் ஐட்டமா ஜூஸ் இல்ல, பால் ஜூஸ் எல்லாம் கிடையாதுமா, வெறும் தண்ணி தான். பால் சுத்தமா இருக்கக்கூடாது. காஃபி டீல கூட பால் இல்லாத பிளாக் காஃபி, கிரீன் டீ குடிக்கலாம், சர்க்கரை போடக்கூடாது, பால் இருக்கக்கூடாது. அதனால தண்ணி குடிக்கலாம், பிளாக் காஃபி குடிக்கலாம், கிரீன் டீ குடிக்கலாம். இந்த கிரீன் டீ, பிளாக் காஃபில பால் இருக்கக்கூடாது, சர்க்கரை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் விரதம் கரெக்டா இருக்கும். வாழ்க. வாழ்க வளமுடன். ஐயா இப்ப குழந்தைங்க எல்லாம் இப்ப வாழ்க. ஃபாஸ்டிங் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கொடுக்கணுங்க ஐயா? எது இடையில கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களாங்க ஐயா? ஏதாவது கொடுத்துடணுமா? அவங்கள ஃபாஸ்டிங் விடக்கூடாது. ஏன்னா குழந்தைகளுக்கு வளரும் வயசு. பருப்பு சாதம் கொடுக்கணும், பருப்பு தான் முக்கியம். அதனால பருப்பு சாதம், எங்க பக்கம்லாம் நெய் சரி. பருப்புன்னு சொல்லுவாங்க. நெய் பருப்பு சாதம், சாதம் அதுல பருப்பு, அதுல கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி வளமுடன்மா. நன்றி நன்றி. அடுத்து பத்ரி சபரீஷ் ஐயா அவர்களே கேள்வி கேட்க அழைக்கிறோம். சபரீஷ் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க. அம்மா நன்றி அம்மா, நன்றி அம்மா. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. தேங்க்ஸுங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. இப்போ இப்போ ஒரு பாரதி ராஜா கூட ஃபேமஸ் டைரக்டர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்புறம் அக்யூட்னால அப்புறம் அக்யூட்னா டக்குன்னு வந்து அதுல பீப்புள் கொலாப்ஸ், கிரானிக்கும் ரொம்ப கிரிட்டிக்கல் தான். பட் என்னன்னா இப்ப எங்க ரிலேட்டிவ்ஸ்ல ஒருத்தவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஸ்டண்ட் வச்சிருக்காங்க ஐயா, சின்ன வயசுக்காரங்களை கூட. பட் சில பேருக்கு இப்ப எங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணும், மல்டிபிள் இது பிளாக்ஸ் இருக்குங்கிறாங்க. அப்புறம் அதை தவிர ஹார்ட் வால்வே ப்ராப்ளம் இருக்குன்னுலாம் சொன்னாங்க. பட் எனக்கு என்னன்னா, ஆனா அவங்க வெரி கான்சியஸுங்க ஐயா. அவங்க நிறைய சிறுதானியங்கள் அந்த மாதிரிதான் சாப்பிடுவாங்க, ராகி அடை எதுனா அந்த மாதிரி அவ்வளவு நல்லா பார்த்துப்பாங்க, வெரி லீன். சார் நீங்க சொல்றதே தப்பா சொல்றீங்க. சிறுதானியம், ராகி எல்லாம் மாவுச்சத்து, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அது கம்மியா சாப்பிடணும். இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். சிறுதானியங்கள் வந்து சர்க்கரை இல்லாதவங்களுக்கு நல்லது, சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு அது விஷம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மின்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் தானியங்களை குறைத்து பருப்பு ஜாஸ்தி சாப்பிடணும். ஐயா புரியுதா? புரியுதுங்க. நீங்க சொல்லவே தப்பா சொல்லிட்டீங்க. சிறுதானியங்கள் அப்படிங்கிறதுனாலே அது மாவுச்சத்து, அதனால கம்மியா சாப்பிடணும். காய்கறி, கீரைகள், பருப்பு நிறைய இருந்தாதான் கொழுப்பு சத்து கம்மியாகும். நீங்க சிறுதானியம் இதெல்லாம் சாப்பிட்டா கொழுப்பு ஜாஸ்தி. சரிங்க. இப்போ என்னன்னா, அவங்களுக்கு எப்படிங்க இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் ஹார்ட்ல வர்றதுக்கு காரணம் வந்து என்னங்க? உணவுனால பிரச்சனையா, இல்ல அவங்க மனசுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்ததுனாலதான் இவ்வளவு ஹார்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வருதான்னு ஒரு கேள்விங்க. ஐயா எல்லாமே இணைந்ததுதான், ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தது. நீங்க பாரதி ராஜாவை சொன்னீங்க, அவருக்கு பையன் இறந்துட்டான், ஸ்ட்ரெஸ், அதனால அவருடைய வாழ்க்கை முறையில குடிப்பழக்கம் ஒரு பக்கம் வந்துடுச்சு. நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சரியான சாப்பாடு எடுக்கல, டென்ஷன், உணவு கட்டுப்பாடு இல்லை, அதனால எல்லா ப்ராப்ளம் வந்துச்சு. அப்புறம் 83 வயசுல இறப்புங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சாதாரண விஷயம்தான். அவர் என்னை கேட்டா அவர் வந்து தன்னுடைய முழு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போய்விட்டார். அதனால அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் தான் சொல்லுங்க தவிர அவரு குறைந்த வயதில் இறந்து விட்டார் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப சிறப்புங்க. நன்றிங்க. தேங்க்யூ ஐயா. சாட் பாக்ஸ்ல ஒரு தேவிகாங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களோட பேரன் 9 வயசு இருக்குங்களா, அவங்களுடைய கண் இமைகள்ல வந்து வெள்ளை இதா இருக்கு, அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கருவிழியா இருக்கும், கருவிழியில வெள்ளையா இருக்கும். அவங்க கண் இமைகள் தான் டைப் பண்ணிருக்காங்க ஐயா. எனக்கு அவங்க சொல்லாம சொல்லியிருக்காங்க.
கண் கருவிலையில தான் இமைகளில் இருக்கு. வெள்ளை நிறமான துகள்கள் காணப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. இல்லம்மா, அது டாக்டர்கிட்ட அது தான் காணும். டாக்டர்கிட்ட இல்ல, தான் என்னால ஓகே சொல்ல முடியும். ஏன்னா ஓகே கண் இமைகள்ல வந்து முடி இருக்கு இல்லைங்களா, அந்த ஆமாங்க. முடியில வெள்ளையா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே பொதுவா கண் கருவிலையிலையும் வெள்ளை அந்த பாயிண்ட் இருக்கு. வர்றதுக்கு, ஓகே வெள்ளை பார்க்காத கண்ணுலயும் ஒரு ஸ்பாட் வெள்ளையா வர சான்ஸ் இருக்கு. இந்த டாக்டர் பார்த்து ஓகே வாழ்க. ஓகே சரிங்க, பயப்பட நன்றிங்க. வேண்டாம். ஓகேங்க. கையில வந்து காப்புக்கு காய்ச்சி போயிருக்கு, அதை என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. காப்பு காய்ச்சி இருக்கு. அது ஆமா. ஒரு தொழிலை சுத்தி எடுத்து அடித்து வேலை செய்யறவங்களுக்கு கையில காப்பு காய்க்கும். அதனால நம்ம செய்யற தொழிலை வச்சுதான் கையில காப்பு காய்க்கும். அதனால அது தொழிலை மாத்தணும், ஓகேங்கய்யா சரிங்கய்யா சரிங்க. மருந்து மாத்தணும். ஓகேங்க. காப்பு காய்ச்சல்னா அந்த தோல் கெட்டி ஆயிடும். எங்கெல்லாம் கெட்டியாயிருது. அடிப்படுதோ அது பூரா கெட்டி ஆயிடும். அது போகணும்னா அந்த செய்யற வேலையை விடணும். ஓகே கல் நன்றி. உடைக்கிறவங்க கை பார்த்தா இரும்பு மாதிரி. ஆமா. ஆக்சுவலா அது வந்து நம்ம பாதத்துக்காக கேட்டிருந்தாங்க இல்லைங்களா ஐயா? பாதம் கல்லு இல்ல, மாதிரி இருக்கு. ஆமா, அவங்களே தான் அந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஆமா, அந்த சுகரோட இம்பாக்டா பாதத்திலே இருக்கு. வரும். பாதத்திலே வரும். அந்த கரெக்டா எலும்புகள் எங்க தரையில படுதோ அந்த ஓகே எலும்பு அழுத்தி அழுத்தி அதுக்கு மேல இருக்கிற தோல் வந்து காப்பு காய்ச்ச மாதிரி கெட்டி ஆயிரும். இதை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா காம்புட்டு ஆணின்னு சொல்லிடுவாங்க. ஆணி ஆமா. வேற, காப்பு வேற. ஓகே. நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா. அடுத்து ஐக்யூ Z5 ஆழியார்னு போட்டிருக்கீங்க. அம்மா நீங்க அன்மியூட் செய்துக்கோங்க. IQOO Z5 அம்மா ஆழியார். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா நீங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கு சொல்றீங்க ஐயா. எனக்கு ஃபாஸ்டிங் சொன்னீங்க ஐயா. காலையில சாப்பிட்டு நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்டா போதும், 8 மணிக்கு சாப்பிட்டுன்னு சொன்னீங்க. அம்மா ஐயா எனக்கு காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி டேப்லெட்டு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க சுகருக்கு. அது அது எப்படிங்க ஐயா சாப்பிட்டு காலையில சாப்பிடறதுக்கு முன்னாடி டேப்லெட், சாப்பிட்டதுக்கு அப்புறம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க காலையில. சரி மத்தியானம் வரைக்கும் நம்ம சாப்பிடாம மத்தியானம் சாப்பிட்டுக்கலாங்களா? ஆமாமா, இப்ப நீங்க காலையில தினம் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அது தினம் மத்தியானம் 12 கொண்டு போயிருங்க. டெய்லி 12 மணிக்கே சாப்பிடாது. சாப்பாட்டுக்கு முன்னாடி 24 மணி நேரம் டேர்னிங் வந்து. ஆமா சரி சரிங்க சரிங்க ஒண்ணும் சரிங்க. அதாவது காலையில சாப்பிடுற இன்னைக்கு 8 மணிக்கு சாப்பிட்டா நாளைக்கு காலைல 8 மணிக்கு சாப்பிடணும் இல்லையா? இப்ப அப்படி சாப்பிட்டு இருக்கிறீங்க. அதே 12 மணிக்கு கொண்டு போயிட்டு இன்னைக்கு 12 மணிக்கு சாப்பிட்டா நாளைக்கு 12 மணி, அடுத்த நாள் 12 மணி, 12 மணிக்கு கொண்டு போயிருக்கேன். சரிங்க, அது ஒன்றும் பிரச்சனை வராது இல்லைங்கய்யா? இல்ல இல்ல வராது. சரி சரிங்க. அது என்ன மாத்திரைன்னு தெரியும் அப்படிங்களையா? சரிங்க, நான் அடுத்த மீட்டிங்ல சொல்றேங்க ஐயா மாத்திரை உங்களுக்கு இதுல சொல்றேன். சரிங்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றிம்மா நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து அன்பரசன் மணி ஐயா அவர்களை அழைக்கிறோம். அன்பரசன் மணி ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அன்பரசன் ஐயா, எனக்கு வந்து இந்த 2 கேள்விங்க இருக்குங்கய்யா. ஒன்று வந்து இந்த டைனிட்டஸ் சம்மந்தப்பட்டது. இந்த டைனிட்டஸ் காதல ரிங்கிங் இந்த இயர் சொல்லுவாங்க. அதுக்கும் கட்டுக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு டீடாக்ஸ்க்கு மெடிசின்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கு. பட் அப்பப்போ அந்த ரிங்கிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி நான் வந்து இந்த நம்ம ஊருக்கு வரப்ப, நான் ஃபின்லாண்டில் இருக்கேன், ஊருக்கு வரப்ப இந்த புரோட்டா எப்பயாவது தப்பி தவறி சாப்பிட்டுட்டேன்னா அது வந்து ரொம்ப ஹை போயிடும். அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். இல்ல, காதுல இருக்கிற அந்த டினிட்டஸ்க்கும் கட்டுக்கும் சம்மந்தம் இல்லை சார். காதுல வந்து வெஸ்டிபுலோ கோக்லியார் நெர்வ்னு ஒன்று இருக்கு. அதுல அந்த காக்லியார் சக்கரமா இருக்கும். அதுல வந்து துகள்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்க நம்ம ஒரு பக்கம் திரும்பி படுத்தா அந்த துகள் மாறும்போது தலை சுத்தும். அதனால ஒரே பக்கம் இருக்கணும். அதனாலதான் அந்த டினிட்டஸும் வரும், இதுவும் வரும். டினிட்டஸ் ஜாஸ்தி ஆச்சுனாக்கா அந்த நரம்பையே செயலிழக்க வச்சிருவாங்க. ஆபரேஷன் தான் பண்ணுவாங்க. அப்படிங்களா? அப்ப அதுக்கும் கட்டுக்கும் கனெக்ஷன்ஸ் இல்லைங்களா? இல்ல 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 இல்ல. சரிங்கய்யா. அது ஒண்ணுங்கய்யா. மற்றது இந்த கந்தர் சஷ்டி அப்ப 6 நாள் வந்து சிலர்லாம் சாப்பாடே இல்லாம 6 நாள் விரதம் இருக்காங்க இல்லைங்களா? அது நல்லதுங்களா? சரிங்களா அது செய்யறது? சார் அவங்க
குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருந்து பழகிட்டோம்னு வைங்க, அதை விட ஒரு சிறந்த மருந்து உலகத்துல இல்லவே இல்லை. அப்படிங்களா? சரிங்கய்யா, சரிங்கய்யா. இன்னைக்கு நானும் விரதம் பேசுறது இருப்பேன். ஆனா ஒரு வேளை சாப்பிட்டுக்குவேன். அப்ப அதுதான் எனக்கு அந்த 6 ஒரு நாளும் வேளையை சாப்பிடாம இருக்கிறது. சாப்பிடாம இருக்கணும். ஒரு வேளையை சாப்பிடாம இருந்தாதான் அதனுடைய பயன் நமக்கு கிடைக்கும். அப்படிங்களா? சரிங்கய்யா. நீங்க ஒரு வேளை சாப்பிட்டாக்க அது விரதம் இல்லை. சரிங்கய்யா, சரிங்க. நல்லதுங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து எம் சக்திவேல் ஐயா அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து. சக்திவேல் ஐயா அன்மியூட் செய்துக்கோங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து உடம்பு ஃபுல்லா தோல் சம்பந்தமான வியாதிகள் இருக்குது. இத பேஸ் பண்ணி இந்த பூபி குளியல்னு ஒரு குளியல் போட்டேன் இப்ப இடையில 1 மாசத்துக்கு முன்னாடி. அது அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாகி பயங்கரமா உடம்புலாம் கொப்பளமா வந்து பயங்கரமா வெந்துருச்சு உடம்பு பூராமே. ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு மாசமா கம்ப்ளீட்டா பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு குணமா இருக்குது. இப்போ இந்த 1 மாசமாவே என்னால உடற்பயிற்சி மெடிடேஷன் எதுவுமே பண்ண முடியல என்னால. இப்போ உட்காரலாம் அப்படின்னா குத்த வச்சு உட்கார முடியல, வஜ்ராசனமோ பத்மாசனமோ போட முடியல. இந்த கண்டிஷன்ல நம்ம மெடிடேஷன் அது பரவாயில்ல. அதான் இந்த கண்டிஷன்ல மெடிடேஷன் பண்ண முடியல. அதான் எப்படி பண்றது? வேற ஏதாவது மருந்துகள் எதுவும் போட்டு கொஞ்சம் குணப்படுத்த முடியுமா என்னங்கிறது. ஃபர்ஸ்ட் உங்க வியாதி என்ன வியாதின்னு சொன்னாங்க? அதுதான் அந்த தோல் சம்பந்தமானது கம்ப்ளீட்டா நிறமா பேர் சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு சரியா இல்ல. இது நீங்க டாக்டரை கேட்டு அவர் என்ன செய்யணும். தோல் வியாதி அவ்வளவு சீக்கிரம் போகாது. மருந்து சாப்பிடுற வரைக்கும் அமைதியா இருக்கும், நிறுத்தினா மறுபடியும் வரும். அதனால பத்தியம் கரெக்டா இருங்க, மருந்தை கரெக்டா சாப்பிடுங்க. ஆனா நீங்க விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கணும்னு இருக்கலாம். நான் சஷ்டிக்கு விரதம் இருக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு நாள் சஷ்டி கடைசி நாள் மட்டும் விரதம் இருக்கிறேன். இல்ல வாரத்துக்கு ஒரு முறை இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இருக்கணும். சரி சரி. வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஐயா? ஆமா ஆமா, தண்ணி நிச்சயம் குடிக்கணும். தண்ணி நிச்சயம் குடிக்கணும். இல்ல விரதங்கிறது அப்படித்தானே, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி? வாரத்துக்கு ஒரு தண்ணி மட்டும் தான் குடிக்கணும், எதுவும் சாப்பிட முடியாது. வாட்டர் ஃபாஸ்டிங். சரிங்க ஐயா, அப்படியே நான் ஃபாலோ பண்ணி பாக்குறேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து இந்திராணி அம்மா அவர்களை கேட்கிறோம். இந்திராணி அம்மா அன்மியூட் செய்துக்கோங்க. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். எனக்குங்க ஐயா ஒரு 10 நாளைக்கு முன்ன திடீர்னு வயிற்றுல ரைட் சைட்ல மேல் பகுதியில வலிக்க ஆரம்பிச்சது ஐயா, எலும்புகிட்ட. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா பின்பக்கம் பரவி பூராவும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி அங்கிருந்து இறங்கிட்டு வயிற்றுல வலி, அந்த வலி கீழே இறங்கிட்டு, ஆனா இடுப்புல அந்த வலி இருந்துகிட்டே இருக்கு ஐயா. நான் அது உடனே பயந்துகிட்டு ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க. ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க, நார்மலா இருக்குன்ட்டாங்க. அல்சருக்கு மாத்திரை சாப்பிடுறேன். எனக்கு 83 வயசு ஆகுது ஐயா. ரொம்ப 10 நாளா கஷ்டப்படுறேன். உட்கார முடியல, நிக்க முடியல, படுக்க முடியல, முக்கியமா எக்ஸசைஸே பண்ண முடியல. மூச்சு காய்கல்பத்துக்கு மூச்செல்லாம் போட முடியல, அங்க வலிக்குது, இடுப்புல வலிக்குது மூச்சு போட. நீங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிருப்பாங்க. முடிஞ்சா சிடி ஸ்கேன், இன்னொரு ஸ்கேன் இருக்கு, அது பண்ணி பாருங்க. சிடி ஸ்கேன் பண்ணியாச்சு ஐயா. சிடி ஸ்கேன் அதுல ஒண்ணும் இல்லைங்கிறாங்களா? ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. அப்போ வலிக்கான மாத்திரை கொடுப்பாங்க. இப்ப அல்சருக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வலிக்கான மாத்திரையும் வாங்கி ஆர்த்தோட்ட போய் வாங்கி சாப்பிடுறேன் ஐயா. இல்ல, ஒரே டாக்டர்கிட்ட வாங்க. இதுக்கு ஒரு டாக்டர், அது டாக்டர் வேணும். ஒரே டாக்டர் அல்சருக்கும் கொடுப்பாங்க, வலிக்கும் கொடுப்பாங்க, லைட் தூக்கத்துக்கும் கொடுப்பாங்க. சாப்பிடுங்க. அப்புறம் 15 நாள் விட்டு மறுபடியும் இருந்தா மறுபடியும் ஸ்கேன் பண்ணிட்டாங்க. 10 நாளா இருக்கு. எந்த எக்ஸசைஸும் பண்ண வேண்டாமா? இல்ல வேண்டாம். இப்ப ரெஸ்ட்ல இருக்கு.
உட்கார்ந்து தவம் கூட பண்ண முடியல. பெல்ட்டை போட்டுட்டு ரெஸ்ட்ல இருக்கு. 10 நாளாச்சு ஐயா. 10 நாள். சரிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. உங்களுக்கு வலி அதிகமா இருக்கு போல இருக்குங்க. எப்பவுமே கொஞ்சம் ஆக்டிவா இந்த கொஸ்டின் அண்ட் செக்ஷன்ல இருப்பாங்க. இன்னைக்கு முடியல போல உங்களுக்கு. இல்ல பாத்துக்கோங்கம்மா. தேடி பார்க்கணும். அதான் உடம்பு பாத்துக்கோங்கம்மா. இந்திராணியம்மா வாழ்க வளமுடன். சரியாயிடும். வாழ்க வளமுடன். அடுத்து சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அழைக்கிறோம். அன்மியூட் பண்ணிக்கோங்க சாந்தி சுந்தரம் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி மாலதிமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. எனக்கு 2 கொஸ்டின் இருக்குங்கய்யா. அதாவது எனக்கு இப்ப சமீபமா டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல பிளட்ல வந்து உங்களுக்கு கெட்ட கொழுப்பு அதிகமாகவும் நல்ல கொழுப்பு கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு உணவு முறையில நம்ம மாற்றம் கொடுக்கலாம். அதுக்கு அடோஸ்டவாஸ்டன் ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. டெய்லி நைட்டு ஒண்ணு சாப்பிட சொல்றாங்க டாக்டர் சாப்பாடு. அது தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுறமே அதை நம்ம சரி பண்ணிடலாமான்னு பார்த்து இப்ப ரீசெண்டா பிளட் டெஸ்ட் எடுத்தப்ப கூட அந்த மாத்திரை நீங்க கண்டினியூ பண்ணி தான் ஆகணுங்கிறாங்க. நம்ம எக்ஸசைஸ் எவ்வளவுதான் பண்ணா கூட இந்த கெட்ட கொழுப்பு குறைவதற்கு நம்ம என்னங்க உணவு முறைகள் எடுத்துக்கிறது? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதான் கெட்ட கொழுப்பு வர்றதுக்கு ஒண்ணு மரபியல் ரீதியா வந்ததுன்னா கொஞ்சம் குறையிறது கஷ்டம். மாத்திரை போட்டு அழுத்தி வைக்கணும். இல்ல வேற விதமா வந்திருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி தானியங்களை குறைத்து பருப்பும் காய்கறியை நிறைய சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமா கொழுப்பு குறையும். கெட்ட கொழுப்பு குறைஞ்சு நல்ல கொழுப்பு வரும். எக்ஸசைஸ்ல தான் கெட்ட கொழுப்பு குறைஞ்சு நல்ல கொழுப்பு வரும். இல்ல வீட்டுல நம்ம நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல, முட்டை பால் எல்லாம் சாப்பிடுறது இல்ல, நம்ம காஃபி குடிச்சா பிளாக் காஃபி தான் குடிக்கிறோம். அதனால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இது வர்றதுக்கு ஒரே காரணம் நம்ம சாப்பிடுற அந்த மாவுச்சத்து நிறைய இருந்தா நிறைய இருக்கிற மாவுச்சத்து பூரா கொழுப்பாதான் நம்ம உடம்புல சேருது. அதனாலதான் ப்ராப்ளம். சரிங்க. 2வது கொஸ்டின், நைட்டு நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் படுக்கிறோம். ஆனாலும் நைட்ல இடையில கால் இழுக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஒரு பக்கம் அப்படி விரல்கள்லாம் இழுத்துட்டு போற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இப்ப எனக்கு வயது 66 ஆகுது. எதனால இப்படி இழுக்குது அப்படிங்கிறது தெரியலங்க. ஒரு மாதிரி வலிப்புமா இழுத்துக்கிட்டே போகுது. அப்படி எந்திரிச்சு கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நடக்க இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஒரு பெட்ஷீட்டை போட்டு காலை பொத்திட்டு இல்ல சாக்ஸ் போட்டு படுத்தா பரவாயில்லாம இருக்கு. இது ஏன் இந்த மாதிரி எனக்கு வீக்னஸா என்னன்னு தெரியலங்கய்யா. இல்லம்மா, இது மக்னீசியம்ங்கிறது குறைபாடு இருக்கு, அதுல வரும்னு சொல்றோம். அதனால மக்னீசியம் இருக்கிற மாத்திரை அது நிறைய கிடைக்குது. இந்த கெண்டை பிடிக்கிறதுக்குன்னே அந்த மாத்திரை தனியா கிடைக்குது. அந்த மக்னீசியம் இருக்கும். அது வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மெடிக்கல்ல மக்னீசியம் மாத்திரைன்னு கேட்கலாமாங்கய்யா? கேட்கலாம். சரிங்க. பேர் மயோகிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. மயோகிராம் சொல்லுவாங்க. எப்படி காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு எடுத்துக்கிறவாங்க எப்படிங்க? காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு சாப்பிட்டு. ஓகேங்க. வாழ்த்துக்கள்ங்கய்யா. வாழ்க வளமுடன். ரொம்ப உபயோகமான தகவல் கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. அடுத்து சசிகலா அவர்களுக்கு கேள்வி கேட்க அழைக்கிறோம். சசிகலா அம்மா அன்மியூட் செய்துக்கோங்கம்மா. சசிகலா அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. நமக்கு ரிலேட்டிவ் ஒருத்தருங்க ஐயா, இப்ப ஒரு அன்பருக்கு சொன்னீங்க, அதாவது கேன்சர் இருக்கவங்க அந்த மாதிரி உண்ணா நோன்பெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கேட்டுட்டு இருந்தேன். இல்லைங்க ஐயா, அதாவது இந்த உண்ணாவிரதம் ஐயா, அந்த சாப்பிடாம 24 மணி நேரம் 72 மணி நேரம் இருக்கலாம்னு சொல்றீங்களா? அது கேன்சர் வந்தவங்க இருக்கலாமாங்க ஐயா? வேண்டாம், இருக்க வேண்டாம். அதாவது அவங்களுக்கு எப்படின்னா கேன்சர்னு தெரிஞ்சுங்க ஐயா, அதை ரிமூவ் பண்ணி இப்ப கியூரா இருக்காங்க. ஆனா அவங்க கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு ஏதாவது ஆகுமா போகுமான்னு பயந்துட்டு இருக்காங்க. அது என்ன கேன்சர்னு தெரியாம நான் பதில் சொல்ல முடியாது. பொதுவா அவங்க பயாப்சி எடுத்தாங்களாங்க ஐயா. அது இப்போ ஓரளவுக்கு 100க்கு 80% பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்றாங்களாமா. அதுதான் ப்ராப்ளம். அதுக்கு எப்படிங்க ஐயா, அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய உணவுகள்லாம் ஏதாவது எடுக்க முடியுமா? ஒண்ணும் இல்ல. அது டாக்டர்ஸ் என்ன இங்கிலீஷ் மீடியம் மெடிசனோ அதுதான் பார்க்கணும். ஆமா.
அவங்களுடைய அதான் மேற்பார்வையிலேயே கண்டினியூ பண்ணு. அதாங்க இப்ப உங்க ஸ்பீச்ச கேட்டு எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி கேட்கணும் பொதுவா இந்த என்ன மாதிரி பண்ணுவோம்னா இல்லம்மா, பொதுவா என்ன பண்ணுவோம்னா இந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வால்நட் இது நிறைய சாப்பிடணும், பருப்பு நிறைய சாப்பிடணும், பழங்கள் நிறைய சாப்பிடணும். ஏன்னா அவங்க நிறைய சாப்பிட முடியாது. இப்போ அரிசி போட்டுட்டு இவ்வளவு சாப்பிடுறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சத்துல இந்த பருப்பு, இந்த முந்திரி கொட்டை, பாதாம் பருப்பு, இந்த பழங்கள், கீரைகள்லாம் எடுத்தா நல்லது. சரிங்க. ஆனா இந்த தண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்க வேணாம்னு சொல்லிடலாம். ஆமா. சரிங்க ஐயா, அதுதாங்க ஐயா சந்தேகம் கேட்கலான்னு கேட்டேங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடனுங்கம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா ஒரு 15 இயர்ஸ் பொண்ணுங்க ஐயா. பாப்பா வந்து அவங்களுக்கு என்னன்னா இந்த சின் பகுதியில மட்டும் திடீர்னு கொஞ்சம் அப்படியே பிளாக்கிஷ் ஆகுது. அப்புறம் ஃபிங்கர்ஸ் ஜாயிண்ட்ல பிளாக்கிஷ் ஆகுது. அது தூங்கி ஆமா அந்த மாதிரி எழுந்துக்கிறதுக்கு, தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது அதனால ஏதாவது சத்து குறைபாடு இருக்குங்களா? இல்ல வயசு என்ன 15 மாசமா? 15 வயசுங்க ஐயா. 15 வயசு. 15 வயசு கலர் மாறுது அப்படின்னா ஹார்ட் கொஞ்சம் செக் பண்ண சொல்லுமா. சரிங்க. ஏன்னா ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுனாக்க ரத்தத்துல வர ஆக்சிஜன் கம்மியாச்சுன்னா அது மாதிரி கலர் சான்சஸ் இருக்கு. கலர் மாறுறதை வச்சுதான் நான் சொல்றேன், இல்லாமலும் இருக்கணும். இல்ல அத புரியுதுங்க, புரியுதுங்க. சிம்பிளா இருக்கணும். ஆனாலும் நம்ம எடுத்துக்க வேண்டிய ப்ரிகாஷன் என்னன்னா ஒரு ஹார்ட் டாக்டர் பார்த்து செக் பண்ணி. சரிங்க, சரிங்க. ஓகே, நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்து விமலா அம்மா அவர்களை கேள்வி கேட்க வைக்கிறோம். விமலா அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. நாங்க வந்து என்னுடைய பாடி வந்து டெண்டன்சிஸ் கீலாய்ட் குரோத்யா, கீலாய்ட் குரோத் ஒண்ணு இருக்கு பாருங்க. ஊண்டு வந்தா அது அப்படியே தழும்பா ஆகுது. அது வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த டெண்டன்சி ஆஃப் மை பாடி அப்படி இருக்கு. இப்பெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு காமா தான் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த இச்சிங் 2 வேளை குளிக்கிறோம், காட்டன் ட்ரெஸ் தான் போட்டுக்கிறோம். இத்தனைக்கு எப்படி இருந்தாலும் அந்த இச்சிங் இது இருக்குதுயா. அதனால கொஞ்சம் ரொம்ப இச்சிங் இருந்ததுன்னா இந்த ஃப்ளூகார்ட் ஹெச்னு ஒண்ணு இருக்குமா, ஹை கான்சென்ட்ரேஷன், அது தடவலாம். ஃப்ளூகார்ட் ஹெச் அது தடவுங்க. அதையும் தடவி கம்மியாகலைன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அதுக்குள்ளேயே ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா அந்த அரிப்பு கம்மியாகும். அந்த இன்ஜெக்ஷன் அந்த இதை மேலே போடுவாங்களே, அந்த ஸ்கார் மேலே போடுவாங்களே தானே சார்? அது நான் எனக்கு 20 வயசு இருக்கும் போதே எடுத்துக்கணும், காலேஜ் படிக்கும் போதே எடுத்துக்கிட்டோம் சார். அது அப்பப்போ எடுக்கணும், அதுலயே போடுவாங்க இல்லையா? இப்போ நமக்கு ஏஜ் வந்து ரொம்ப அதிகமாச்சு, 78 ரன்னிங். பரவாயில்ல, நம்ம இச்சிங் கம்மியாகணும். அதுக்கு என்ன வழி? இந்த ஆயின்மெண்ட் போடுங்க. ஆயின்மெண்ட் கம்மியாகலைன்னா அந்த இன்ஜெக்ஷன். சரிங்க சார். ஆயின்மெண்ட் சொன்னீங்க சார். ஆயின்மெண்ட் என்ன சார் நேம்? என்ன? ஃப்ளூகார்ட் ஹெச். குளுக்கான் ஹெச். சரிங்க சார், சரிங்க. ஏன்னா இது வரைக்கும் எதுவும் அப்ளை பண்றது இல்லை, நானு எந்த மெடிசனும் எடுக்கல. எதுக்காக? ஃப்ளூகார்ட் ஹெச் கிடைக்கிறது கஷ்டம், தேடி பிடிச்சிருவாங்க. ஏன்னா ஃப்ளூகார்ட் என் இருக்கு, ஃப்ளூகார்ட் சி இருக்கு, பிளெயின் இருக்கு. ஆனா நான் சொல்றது ஃப்ளூகார்ட் ஹெச். ஹெச். சரிங்க, சரிங்க. அதை பார்த்து டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். சரி, வேற எதுவும் இல்ல? டயட் எதுவும் சேஞ்ச் இல்ல? டயட் ஏதாவது சேஞ்ச்? இல்ல. சரிங்க, நானே அவாய்ட் பண்ணிருக்கேன். அந்த இச்சிங் கொடுக்குற எல்லாத்தையுமே நைட்ல அவாய்ட் பண்ணிடுறேன். டே டைம் எது எடுத்துக்கினாலும் பரவாயில்ல. ஈவினிங் 7 o'clock மேல எதுவுமே எடுக்கிறது இல்லை. அது மாதிரி ஆசிட் கண்டென்ட் மாதிரி வர்றது எதுவும் எடுக்கிறது, விட்டமின் சி கண்டென்ட் எதுவுமே எடுக்கிறது இல்லை. சரிங்க, வாழ்க்கை வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி. இறுதியாக வாசுதேவன் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாசுதேவன் F22. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. 2019 ப்ராஸ்டேட் கேன்சர் வந்திருந்தது.
ப்ராஸ்டேட் சொல்லுங்க சார். ஆமா ஆமா சார். ஒரு 35 days ரேடியேஷன் கொடுத்து இப்ப சரியாயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப பிஎஸ்சியே எவ்வளவு இருக்கு? பிஎஸ்சி வந்து 0.12 அந்த மாதிரி தான் சார் இருக்கு. அதான் முக்கியம். ஆமா சார். 6 மாசம் ஒரு வாட்டி பிஎஸ்சி செக் பண்ணிட்டு இருக்கேன், நார்மலா தான் இருக்குது. சரி, இது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணலாமே, செய்யலாங்க? பண்ணலாம். சார் நீங்க நார்மல் அந்த கேன்சரை மறந்துருங்க. சரிங்க நார்மல் ஃபாஸ்டிங் எடுத்து. சரிங்க, நல்லதுங்க நல்லதுங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா, அன்பர்கள் நிறைவு பெற்றாங்க. அப்ப நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். அழகா ஐயா ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.